டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். பிஹைண்ட் ராகு கேது பயிற்சி 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், அம்மன் TRY TMT கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். ராகு கேது வாக்கியத்தின்படி 26/4/2025, திருக்கணிதத்தின்படி 18/5/2025. ஜோதிட ரீதியாக திருக்கணிதத்தை தான் எடுத்துக்கொள்வார். அதன்படி பார்த்தால் 18/5/2025 என்று வரப்போகிறது இந்த ராகு கேது. ராகு கேதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது வருவது தான் கொஞ்சம் எல்லாரும் சொல்லக்கூடியது. இதற்கு நம்மளுடைய அபிராமி அந்தாதியில் பாடல் 40வது பாடல், எப்பேற்பட்ட பூர்வ புண்ணியஸ்தான தோஷத்தையும் நீக்குமாம் வாணுதல் கண்ணியேன்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். அதுக்கடுத்தது குழந்தைங்கள் விஷயத்தில் நன்மை தருவதற்கு 59வது பாடல். அதில் ஏதாவது பிரச்சனை வருமோன்றது கேதுவால்ன்றதுக்கு வலிமை மிக்க விதியை வெல்றதுக்கு 75வது பாடல். ஸோ இந்த 5இல் கேது இருப்பதனால இப்போ எல்லாரும் ஜோசியர்கள் சொல்கிறது, ஜோதிடர்கள் சொல்கிறது, ஏற்கனவே 7.5 சனியில் இருக்கீங்க, எக்ஸைஸ் தான் 7.5 சனிக்கு. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல். இந்த ராகு கேது பயிற்சி வந்தவுடன் ஒரு 48 நாட்களுக்குள்ளாக பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே சூப்பரான நேரம், எல்லாமே அனுகூலம், லாபம், சந்தோஷம். லாபத்தில் வீட்டில் ராகு வரார். இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு பணத்தெல்லாம் என்ன சேமிப்பு பண்ணுறதுனே தெரியாத வீண் விரயம் பண்ணியிருந்த மேஷராசிக்காரர்கள் பெரிய பெரிய முதலீடெல்லாம் செய்வார்கள். தொழிலே இல்லாத மேஷராசிக்காரர்கள் தொழில் செய்வார்கள். ஸோ இந்த வருஷம் வரக்கூடிய இந்த ராகு கேது அற்புதமாக இருக்கும். பிள்ளைகளிடத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சியோ கோபப்படுவதோ கூடவே கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொண்டாலே போதும். மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக 7.5 சனி அவங்க பெரிய ஒரு கலக்கத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுத்து அப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லிட்டு 11ஆம் இடத்துல ராகு பகவான் போகிறார். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 5ஆம் இடத்துல கேது பகவான் பயிற்சியாகிறார். இந்த பயிற்சி காலகட்டத்தில் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருப்போம், ஸ்கூலுக்கு போகும்போது கூட வலது பக்கம் கூட்டிகிட்டு போவாங்க, ரோட்டு பக்கம் இவங்க சேஃபாக நடந்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் ரொம்ப கவனம் என்பது தேவை. நினைச்ச காரியம் இவங்களுக்கு வேகமாக நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கும். ஆனாலும் ரொம்பவுமே கவனமாக ஒவ்வொரு விஷயத்தை பார்த்துக்கணும். நண்பர்கள் எதிரியாவாங்க, எதிரிகள் நண்பர்களாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். சில விஷயம் எதெல்லாம் நமக்கு சுகம் தர்றதோ அதிலெல்லாம் ஆபத்து இருக்கும், எதெல்லாம் சுகம் தருதோ அதிலெல்லாம் ஆபத்துகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும். பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சொந்த பந்தங்களை சேர்த்து கொண்டு ஒரு காரியத்தை பண்ணும்போது கொஞ்சம் இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே சமயத்தில் மிகப்பெரிய இடங்களுக்கு, பூர்வீகமான கோயில்களுக்கு, பூர்வீகமான வழிபாட்டு முறைகள் அதெல்லாம் எடுத்து தெரிஞ்சுப்பாங்க. சில பேர் குலதெய்வம்லாம் தெரியாமல் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள்லாம் எடுத்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். அதேமாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிறது, சில பேருக்கு IUI IVF இது போன்ற ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருந்துருக்கு. கணவன் மனைவி கூடயே மற்றவர்களை சேர்த்து வச்சோ இல்லை மற்றவர்கிட்ட பேச வச்சோ அந்த மாதிரி நடுவில் பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் இருந்துட்டு இருக்கணும்னு சொல்லலாம். நண்பர்களையும் வீட்டில் இருக்கிறவங்களையும் ரொம்ப சரிசமமாக வைத்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லுவேன், எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன், வச்சிருக்கிற பணம் முதல் கொண்டு சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். ஸ்கின் சம்பந்தமான உபாதைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதேமாதிரி மூத்த சகோதர சகோதரிகள் அவர்களுடைய விஷயங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலங்கள் நிச்சயமாக இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சில முறைகள் எதாக இருந்தாலும் பெரியவங்ககிட்ட கேட்டு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. எதாக இருந்தாலும் ஒரு 1க்கு 2 முறை யார்ட்டையாவது புதுசாக பேசுகிறாங்க, புதுசாக பழகிறாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஈஸியாக கனெக்ட் ஆகிறாங்க, கனெக்ட் வித் த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அதை பெரியவர்கள்ட்ட கேட்டு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். பேசக்கூடிய காரியங்கள், யோசிக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருந்தால்
நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இவர்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிரயாணங்கள், புது வேலைகள், புதிய ஒரு எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாற்றம் பண்ணும் பொழுது கவனம் என்பது தேவை. கூட வேலை செய்கிறவங்க எப்போவுமே ஒரு நான் மாறப்போகிற வேலையை விட்டு நீயும் பேசாமல் மாறிட அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப கவனமாக அந்த விஷயத்தை அணுகுமுறை பண்ணணும். இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோன்னா துளசி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். மேஷராசியை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் ராகு வர்றாரு. ராகு குருவோட பார்வையில் வருது. அதனால் இந்த ராகு பயிற்சி நல்லா இருக்குது, கேது பயிற்சியும் ஓரளவு பரவாயில்ல. ஆனால் எவ்வளோ லாபம் வந்தாலும் அத்தனையும் செலவினங்காலுக்கும். அதனால் தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளை உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக வேறு இடங்களுக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வருவாங்க, இங்கே இருக்கணும் வெளிநாட்டில் இருக்க இங்கேயும் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இந்த 5ஆம் இடத்துல கேது வரனால கருவுற்ற பெண்கள் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. கருவுற்ற பெண்கள் பிரயாணம் செஞ்சிங்கன்னா, ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகையடைகிறாரு. அதனால் கருவுற்ற பெண்கள் பிரயாணம் செஞ்சால் அது கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி ஒரு 1.5 வருஷம் இந்த ராகு கேது பேச்சு அடுத்த பேச்சு ஆகிற வரையில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி 1.5 வருஷம் பேசாமல் இருக்கிறதுனால, பேசினா உங்களுக்கு பாதகமாக உங்கள் சகோதரர்களுக்கு சாதகமாக மாறும். ஏன்னா சகோதரஸ்தானத்தில் ஏற்கனவே குரு இருக்கார், இன்னொரு சகோதரஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் சகோதரர்களுக்கு வெற்றி கிடைக்கும், உங்களுக்கு சிறு தோல்விகளை கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. எந்த முயற்சிகள் செய்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து கடைபிடித்து செஞ்சால் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி நன்மையை தரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ முருகப்பெருமான். மேசராசியில் ஒரு முறையாவது பழனி போட்டு வாங்க. முருகப்பெருமானை வணங்கினால் நிச்சயமாக இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது ஒரு முன்னேற்றத்தை தரும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் வருகிறது ஒரு நாலேஜ், ஒரு அனுபவம், மனிதர்கள் எப்படி அப்படின்ற ஒரு ஞானம், இவங்க எப்படின்ற ஒரு புரிதல். ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வெளில வந்தவொடனே அவன் தொழிலில் எப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கிறான், அவன் தொழிலில் எப்படி ஒரு பாலிடிக்ஸ் சந்திக்கிறான், எல்லாத்தையும் தரக்கூடிய ஞானத்தை தரும். ஸோ ராகு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருது. புத்துணர்ச்சி கிடைக்கும், புதிய முயற்சிகள் வெற்றியடையும், பணவரவுகள் நன்றாக இருக்கும், வீண் செலவுகள் கட்டுக்குள் வரும், வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதாரம் இருக்கும், கஷ்டமான காரியத்தை சர்வ சாதாரணமாக முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறன். ஒரு நாளைக்கு 3 எடிட்டிங் வீடியோ பண்ணவங்க 5 வீடியோ பண்ணுற அளவுக்கு ஒரு ஈஸியாக ஹேசில் ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. கஷ்டமான காரியத்தை சர்வ சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல், மனத்தாங்கல், வருத்தம் எல்லாம் மாறி ஒரு அன்பு, அமைதி பெறும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். குழந்தையும் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால IVF, IUI இது போன்ற விஷயங்கள்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பேட் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இந்த டைமில் விலகும். யாரெல்லாம் கெட்ட நண்பர்களாக இருந்தாங்களோ அவங்களாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷ்டங்கள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்திற்கு அது 2ஆம் இடமாக வரதுனால டபுள் டாக்குமெண்ட், வில்லங்கம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் வாங்கி ஏமாறலாம். பிள்ளைகள்லாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது 5ஆம் இடத்துல கேது இருந்தால் பிள்ளைகளை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். வேலையில் உங்களை பற்றின கோசிப்ஸ்லாம் வரும், அதை கண்டுக்கூடாது. வியாபாரத்தில் பழைய கடன்கள் வசூலாகும். கூட்டு தொழிலில் வருத்தங்கள்லாம் சரியாகும். ஸோ மொத்தத்தில் வியாபாரிகளுக்கு வெற்றியை தரக்கூடிய ஆண்டு. ரிஷபராசிக்காரங்க குலதெய்வத்துக்கு ஒரு தடவை போகிறது ரொம்ப விசேஷம். ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் கொஞ்சம் கவனம். வார்த்தை மட்டும் கொடுக்கவே கூடாது. வாக்கு ஸ்தானத்தில் தேன் தழுவிய வார்த்தை தான். டெய்லி தேன் தடவிட்டு ஹெல்த்தை பார்த்துக்கிறீங்களோ இல்லையோ, வார்த்தையில் கவனமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பர் டூப்பர் தான். ஏன்னா சனியே உங்களுக்கு 11ஆம் இடத்துல 2.5 வருஷம் இருக்க போகிறார். இதில் வேறு ராகு 10ல் இருந்து குரு வேறு பார்க்க போகிறார். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஆனால் தாயாருடைய தேகாரைக்கும் தந்தையாருடைய தேகாரைக்கும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுடைய தேகாரைக்கும் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் தேவையில்லாத சொத்து பிரச்சனைகளோ அல்லது தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உறவினரால் ஏற்படுத்தப்படும். அதில் கவனமாக இருப்பது ரிஷபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைனாலும் தூண்டி விடுறதாவது செய்வார். எனவே இரத்த பந்த உறவுகளிடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டு சுமூகமாக இருந்தால் ரிஷபத்திற்கு சூப்பர் டூப்பர். அதிகமாக செலவினங்கள், அதிகமாக இன்வெஸ்ட் செய்யக்கூடிய ராசிகளில் ரிஷபம் வரும். 2025 ரிஷபத்துக்கு ராகு கேது பயிற்சி. இவர்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை காலத்துக்கட்டத்தில் இருந்ததில் வரக்கூடிய காலகட்டம் இவங்களுக்கு ஒரு சாதகமாக வருது. வெறும் ராகு கேது மட்டும் வச்சாமல் நம்ம மற்ற கிரகங்களையும் இணைச்சு பார்த்து யோசித்து பலன் சொல்லும் பொழுது
இவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக இந்த காலங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களுக்கு தொழில் ரீதியான வேகத்தை இவங்க ஜாஸ்திப்படுத்திக்கணும். ஏன்னா ராகுவுடைய வேகத்துக்கு இவங்க வேகமாக செயல்பட்டால் நல்லது, இல்லை ஸ்லோவாக மட்டும் செயல்பட்டாங்கன்னா முடிஞ்சுது, தொழில் நம்மளை தாண்டி போயிட்டு இருக்கோம். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலமாக இருந்துருக்கு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இருப்பினும் அது ஏதாவது பிரச்சனைகள் வந்து தான் தலைக்கு வந்த பிரச்சனை தலபாகத்தோட போகுங்கிறத அந்த மாதிரி பிரச்சனை வந்து சரியாகக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளுக்கு வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் இவங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கணவர் பேரில் அல்லது மனைவி பேரில் ஏதேனும் ஒரு சொத்து பரிமாற்றங்கள் இது போன்ற விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. வேலை வாய்ப்பில் இவர்களுக்கு நல்ல சுமூகமாக போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் தொழில் செய்யும் பொழுது அதில் ஒரு மடங்கு கவனம் என்பது தேவை. நம்மளுடைய முதலீடை போடும் பொழுதோ நம்மளுடைய சொத்து விவகாரங்கள்லையோ நம்ம தொழிலில் இறக்கும் பொழுது அதில் கவனம் என்பது தேவை. இவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மல்டிபிள் ஒர்க், மல்டிபிள் சேவிங்ஸ், மல்டிபிளான ஒரு விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல லாபகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் ஒரே ஒன்றை தான் நான் நம்பின்னு இருக்கேன், ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி நான் பிரயாணம் பண்ணும்போது கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு. அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீட்டில் சுபகாரியம் நடக்கும். வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் முடியும். ஸோ இந்த ஆண்டு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் தரும். இந்த ராகு கேது பயிற்சி வந்து மிக மிக நன்றாக இருக்கக்கூடிய ராசிகள் இந்த ரிஷப் ராசி ஒன்று. இந்த ரிஷப் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு வர்றார். பொதுவாக 10ல் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி ராகு வந்திருக்காரு. அதனால் நீங்கள் எந்த தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் தொழில் நிச்சயமாக முன்னேற்றம் உண்டு. தொழில் நல்ல விருத்தி இருக்குது, நல்ல பண வருமானம் உண்டு. அந்த வருமானத்தை வச்சு தொழிலை வந்து விஸ்தரிப்பு செய்வீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உயர்வு காரணமாக வெளியில் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். அது மாத்திரம் இல்லாமல் வந்து சேலரி ஹைக், அதாவது வருமான உயர்வும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ரிஷபராசியில் பல வருடங்களாக பார்த்து திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் திருமணம் கைகூடும். அதனால் வந்து நிச்சயமாக குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். புது உறவினர்களுடைய வருகை இருக்கும். ஆனால் நண்பர்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறப்போ மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். அவங்களால சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு இன்ஃபெக்ஷன், அதாவது உடல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து வெளியிடங்களில் சாப்பிட்றதை தாய் தவிர்க்கணும். இந்த ஜாதகரும் தவிர்ப்பது நல்லது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த ரிஷபராசி வந்த மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதினா கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஈஸியாகவே உங்களுக்கு வந்து நல்ல மருத்துவ சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடிய சிறப்பான ஆண்டாக இந்த ராகுகேது பயிற்சி இருக்குது. இந்த ராகுகேது பயிற்சிக்கு நீங்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. ஏனால் பாம்பனை மீது பள்ளி கொண்ட பெருமாளை தரிசனம் பண்ணுறது தான் இந்த வருஷத்துக்கு ரொம்ப நல்லது. போயிட்டு வாங்க, நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான். ஸோ இது வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலம். வேலையில் இருக்கவங்க வேலையை விட்டுட்டு ஓரளவுக்கு தொழில் அனுபவம் அதிகமானதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் தொழில் ஆரம்பித்தாங்கன்னா அதில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தொட்ட காரியம் வெற்றி அடையும். கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடையும். இந்த கடன் இப்போ ஒரு 5 லட்சம் இருக்குன்னா இந்த ஒரு 6 மாதத்துலேயே கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும். ஒரு வேலையில் உயரதிகாரிகள் சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு வந்தவர் இதை இப்படி பண்ண இன்னும் கொஞ்சம் பெட்டராக முடிக்கலான்ற ஒரு அறிவுலாம் வரும். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால IVF IUI முறையில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் சுகவீனம் ஏற்படும். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடன் பழகிக்கொண்டே எதிராக செயல்படுபவர்களை கண்டறிந்து அவர்களை விட்டு விளங்கக்கூடிய காலமாக இந்த ஆண்டு இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடன் வசூலாகும். புதிய பிரான்ச் போடலாம். கஸ்டமர் பேஸ் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் திடீர் வேலை மாற்றம் ஏற்படும். வேலை திறனை வேலை வந்து இருக்கிற கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு 20% ஹைக்கோட மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கேது 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வீடு நிலம் பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பேங்க் லோன் வாங்கி வீடு கட்டலாம் அல்லது நிலம் வாங்கலாம். தடைப்பட்ட வீடு மீண்டும் கட்ட முடியும். 6 மாதம் கட்டிட்டு கொஞ்சம் ஃபண்ட் இல்லாமல் நிப்பாட்டின வீடெல்லாம் திரும்ப கட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் தைரியம் வரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஜென்மத்தில் வரக்கூடிய குருவாலே கிடைக்க போது இந்த ராகு வந்து அதுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். பெற்றோர் பெரியவருடன் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும். அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. தொலை தூரத்தில் இருக்கீங்கன்னா கூட வீடியோ கால்லையாவது பேரண்ட்ஸ் கிட்ட ரெகுலராக பேசும்.
திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஹெல்த் ஆஸ்பெக்டை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஹெல்த்தில் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் 20 வயது 24 வயதை கடந்தவர்கள் கூட முழு ஹெல்த் செக்கப், ஃபுல் ஹெல்த் செக்கப் சொல்கிறாங்களே, அதை பண்ணக்கூடிய ராசியில் நான் பார்க்குறது இந்த வருஷம் மிதுனம். இல்லைன்னா சடன் கொலாப்ஸ் ஆகிறது தான் இந்த மிதுனத்துக்கு காணப்படுகிறது. அதனால் முதலே செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அனுபவிக்க போகிறீங்க. இந்த 12 ராசியில் அனுபவிக்க போகிற ராசியில் 3-4 ராசி தான், அதில் மிதுனம் வருது. அதனால் சந்தோஷமாக அனுபவிச்சுக்கணும். எல்லா விதத்திலும் ஞான மார்க்கம் இருக்கும். தெய்வ யாத்திரைகள் நிறைய மேற்கொள்ளக்கூடிய ராசியில் யார் பார்த்தா மிதுனம் இருக்கும். குடும்பத்தில் சகோதரர்கள் விஷயத்தில், பெரியவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் இறங்கி போயிடுங்க, நிறைய அற்புதம் ஏற்படும். அதே போல் குடும்பத்தில் எல்லா தடையும் நீங்குது. திருமண தடை, புத்திர சந்தான தடை, ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பாகி மறுமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க, இந்த 90s கிட்ஸ் எல்லாம் கிடையாது, 60s கிட்ஸுக்கு கூட நல்லது நடக்குமா. அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். துணை இல்லாத இருந்தீங்கள் என்றால் நீங்கள் வேஸ்ட். ராகு கேது 2025 மிதுன ராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா டெட் ஸ்லோவாக இருக்கும். என்ன நடக்குதுன்னே தெரியாது. நல்லா இருக்கலாம் சொல்கிறாங்க, ஆனால் இப்படி போயின்னு இருக்கேன்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 months பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜெட் வேகத்தில் எல்லா காரியமும் பறக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நானாவது அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பாங்க. ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே சில விஷயங்களில் பேசல கவனம். ஏன்னா 2க்கு 2ல் கேது இருக்கு, 2ஆம் இடத்துக்கு 2ல் கேது இருக்கு. அதனால் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்பு, வேலைக்கு அதாவது வேலை வாய்ப்புக்காக பக்கத்துலேயே வீடு பார்த்தாங்கன்னா எந்த நேரத்தில் 24 மணி நேரத்தில் கூப்பிட்டே இருப்பாங்க. இதுக்கு தான் இந்த பக்கத்தில் வரவே கூடாதுங்கிற மாதிரி. அது மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் பண்ணாங்கன்னா தொல்லை அதிகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளுடைய ஸ்கூலுக்காக இடமாற்றம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடுறது, இடமாற்றம் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருந்து கொண்டிருக்கும். ஃபஸ்ட்டு எல்லா விஷயங்களையும் பார்த்திங்கன்னா தோல்வி மாதிரி தெரியக்கூடிய காலமும், பின்னாடி எல்லா விஷயங்களும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களுக்கு நிறையா இருக்குது. அதாவது இளைய சகோதர சகோதரிக்காக நான் இழந்தது ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கேன். அவங்க கல்யாணத்துக்கு, அவங்களுடைய படிப்புக்கு, அவங்களுக்கு இதுக்கு, அவங்க இதுக்குன்னு வீட்டில் இருக்கிறவங்க பட்டியலிட்டு லிஸ்ட்டு போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப ஸ்பூன் ஃபீடிங் சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா கணபதி வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும் மிதுன ராசி நண்பர்களுக்கு. தொழில் ஸ்தானம் மிக மிக நன்றாக இருக்கும். ஆனால் தாமதமாக நடக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் ஆரம்பத்தில் தோல்வி ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் மறுபடியும் முயற்சி பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். இன்னொன்று தொழில்துறையில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. அதாவது புதிய எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள் இருந்த உரசல்கள் நிச்சயமாக தீரும். மனைவி உங்கள் மீது மிகுந்த அன்போடு இருப்பார். பெண்ணாக இருந்தால் கணவனும், ஆணாக இருந்தால் மனைவியும் கண்டிப்பாக உங்களோடு மிகுந்த அன்பாக இருப்பா அப்படின்னு இருக்குது. இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மாத்திரம் மிகுந்த அக்கறை தேவை. ஏன்னா இளைய சகோதரன் ஸ்தானத்தில் இந்த கேது இருக்கார். அதனால் அவருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை தேவை. தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. மற்றபடி இந்த வருஷம் நல்ல யோகம்தான். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு வருடத்தின் ஒரு 3 பாதம் கழிச்சு, அதாவது இந்த ராகுகேது பேச்சான்னு 3 மாதம் கழித்து உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் ஒரு 3 மாதம் கழிச்சு, அதாவது ஆவணி மாதம் அல்லது ஐப்பசி மாதம் தொடங்கினா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஆனால் திருமணம் முடிந்தால் உடனடியாக திருமணம் நடத்தி விடுவது நல்லது. ரொம்ப நாள் நீங்கள் பெண்டிங் வச்சுக்கினா திருமணத்தில் தடை யாராவது ஏற்படுத்திடுவாங்க. அதனால் திருமணம் முடிந்தால் உடனடியாக நடத்தி கொள்வது நல்லது. மற்றபடி இந்த வருஷம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த உங்கள் ராசிநாதன் புதனால் அவதார விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு முறை குருவாயூர் போட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் அடுத்த ராகுகேது பேச்சு வரையில் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை ஏற்பட்டு நல்ல சுகத்தை பெறுவீர்கள் என்பது உறுதி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் கேது. ஸோ எதிர்பாராத பணவரவு உண்டு. சேமிப்பு பண்ண முடியும். இதுவரை சம்பாரிச்சதெல்லாம் செலவாயிடுச்சுன்னு நினச்சவங்களாம் கூட இனிமேல் சேமிக்க முடியும். மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய ஆலோசனைக்கு உங்களுடைய நிர்வாகத்தில், உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை கூடும். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மருத்துவ சிகிச்சையின் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால மேலும் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அந்த பூர்வீக சொத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். 90 கிட்ஸை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கதவு திறந்திருக்கு.
ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே 7ஆம் இடத்தை ராகு பகவானும் பின்னோக்கிய பார்வையால் பார்க்கறதுனால ஸோ நீங்கள் விருப்பப்படி நீங்கள் யாரையாவது மனசில் நினச்சிருந்தீங்கன்னா கூட அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கசப்புகள் எல்லாம் நீங்கும். குடும்பமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஒரு வேலை ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே உதவி செய்வாங்க. கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்கள்லாம் தீரும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். நிர்வாக திறமை வெளிப்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய நிர்வாகத்தை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அதை விட பெரிய கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போக ஆசைப்படுகின்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு போகும்போது தான் ஒருத்தர் வெளிநாட்டில் பிஆர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது அற்புதமான காலம். தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலே போடுங்க. ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணவங்க இன்னொரு ஹோட்டல் வைங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம். கடகராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு தொந்தரும். அதுக்கப்புறம் உங்கள் ஆட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் ஏற்றம்தான். சந்திரன் ஆட்சி, அதனால் எப்பயுமே குழப்பவாதிகளில் நீங்களும் வருவீங்க. அதனால் இந்த குழப்பத்துக்கும் ராகு கேதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது பிறவி பிரச்சனை. இதில் நீங்கள் தான் கண்ட்ரோலோடு இருக்கும். இந்த மாதிரி ராகு 8ல் கேது 2லனாவே நான் சொல்கிற எளிய பரிகாரம் கோளர் பதிகத்தை தினமும் கேட்பது தான். எப்பேற்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணும். தைரியம் ஏற்படும். எல்லாத்துலேயும் திமிர் வரும். தொட்டதெல்லாம் தொடங்கும். விலையுயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. லாக்கர்லெல்லாம் சேஃப்டி பண்ணிடுங்க. பயணங்கள் சமயத்தில் ஏதாவது பணம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதில் தான் ரொம்ப பிரச்சனை. கிரெடிட் கார்டு செல்ஃபோன் எல்லாம் அதிகமாக தொலைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா இந்த கடக ராசிக்காரர்கள் தான். வயிறில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பட்டீஸ்வரன் துர்க்கை பிரமாதமாக வேலை செய்யும். முடிந்தால் போயிட்டு ஒரு இரவு அங்கே கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விடுதியில் தங்கிட்டு விடிகால தரிசனம் பண்ணும். அற்புதமான அமைப்பை தரும். எல்லாமே ஏற்றம். புத்திர சந்தானத்தின் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். பெரிய விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளாக இருந்த பாதிப்பு, மன அழுத்தம், தேகாரோக்கிய குறைபாடு நல்ல மருந்துகளாலோ நல்ல மருத்துவர்களாலோ தீர்க்கப்படும். தேகாரோக்கியம் தீர்த்தாவே கடகத்துக்கு தெம்பு வரும். கடகராசி எல்லாவற்றிலையும் சாதிக்கக்கூடிய ராசியாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களை மாற்றி கொடுக்கும். வெளிநாட்டு பாஸ்போர்ட் எல்லாம் சரியாக வைத்து கொள்வது கடகத்துக்கு முக்கியம். ட்ராவல் பேக்கில் உங்களுக்கு வேண்டிய மருந்தெல்லாம் டக்குன்னு வச்சுக்கோங்க. மருந்து இல்லைனாவே பயந்துருவீங்க. ஸோ மருந்து எப்பயுமே கிட்ட ரெடியாக போட்டு வச்சுட்டாவே போதும். கடகராசி என்பவர்களுக்கு முதல்ல இந்த அஷ்டமசனி போனதே அப்படியே பாட்டு பாடிட்டே நடப்பாங்க, பாட்டு பாடிட்டே வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்குது. இவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஃபஸ்ட்டு, தொழிலில் நல்ல வேகமாக இப்போது அப்படியே அடுத்தடுத்து செட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஆளுகளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. தொழில் செட் ஆச்சுன்னா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் முதல்ல எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு 4 மாதம் இருப்பாங்க. 5ஆவது மாதம் அவன் வெளில போயிடுவான். ஐயோ என்னடா அது பாரு, நல்லா வரும்போது கூப்பிட்டாலும் பொழைச்சிக்க தெரியலையேங்கிற சில வருத்தங்கள் அப்பப்போ இவர்கள் படக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப விஷயங்கள், குடும்ப விவகாரங்களில் மற்றவர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். 3வது மனுஷால உள்ள விடக்கூடாது. இவர்களும் மற்றவர்கள் பிரச்சனையில் கலந்து கொள்ளக்கூடாது. இந்த விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். மல்டிபிள் சோர்ஸ் எதிர்பார்த்துக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு ஒன்னையே நம்பி அப்படியே தொழில் பண்ணக்கூடாது. மல்டிபிள் சோர்ஸில் பண வரவுகளை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களாகக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் மத்தியில் ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். சில பேர் நல்ல ஆலோசனைகள் சொல்லுவாங்க. அதை பிடிச்சின்னு நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் வீடு வாங்கலை, இடம் வாங்கலை, ஏதேனும் வாங்கலை அப்படின்னு சொன்னால் தயவு செய்து இப்போ வாங்கிக்கோங்க. இன்னொரு 1 வருஷ காலத்துக்குள்ளே இந்த விரயத்தில் தங்கம் வாங்கி வைக்கிறது, வீடு வாங்கிறது, இல்லை பாண்டு கீண்டு எதையோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் யானைன்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் யானை வழிபாடெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு மாதத்துக்கு உண்டான இது கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணுறதுல இவங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். கடகராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கார். 2ஆம் இடத்துல கேது பகை அடைஞ்சிருக்கனால குடும்பத்தில் மற்றவர்களிடம் பேசும்போது மிகுந்த அக்கறை தேவை. அதாவது யார்கிட்டையும் விவாதம் செய்யக்கூடாது. விவாதம் செஞ்சிங்கன்னா ஒன்று தனி கொடுத்தனம் போகிற மாதிரி வரும். இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே சிறு பிரச்சனைகள் ஏற்படும். கடந்த காலங்களில் உங்கள் மனைவிக்கு ஆரோக்கிய குறைவு இருந்தது, உங்களுக்கு மூட்டு வலிகள் இருந்தது, அதெல்லாம் தீரும். ஆனால் இப்போ புதுசாக முதுகுவலி ஆரம்பிக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருந்தால முதுகுவலி வரும் அப்படின்னு இருக்குது. அந்த முதுகுவலியினால் உங்களுக்கு ரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும். அதனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அப்புறம் செலவினங்கள்
நிறைய செலவினங்களாகும். சுப செலவுகள் நீங்களாக பண்ணலாம். அதாவது வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது எல்லாம் பண்ணலாம். ஆனால் வீடு நிலம் வாங்குறப்போ லிட்டிகேஷன் இல்லாமல் இருக்கா அப்படின்னு 100% செக் பண்ணிவிட்டு வாங்கணும். இல்லாவிட்டால் அதில் கொஞ்சம் நீங்கள் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேற்றுமைகள், அதாவது குடும்பத்தில் இருக்கிற கருத்து வேற்றுமைகள் பேசி தீர்த்துக்கிறது நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயமா கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்களா பல வருஷங்கள் காத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால் கோர்ட்டுக்கெல்லாம் போகாமல் பேசிக்கிட்டு தீர்த்து கொள்வது தான் நல்லது. இன்னொன்று ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு ராகு 8ஆம் தந்தாலும் குருவோட பார்வை, அதனால் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதனால் 8ஆம் தல் ராகுன்னு ஒருவேளை சிலர் நிறைய பேர் கண்டம் ஆயுள் ஸ்தானத்தில் வர்றாரு கண்டம் நினைப்பாங்க. ஆனால் கண்டங்களில் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா குருவோட பார்வை இருக்கிற வரையில் ராகு கெடுதல் பண்ணாது. அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலம் ஆரோக்கியம் ஏற்படும். இந்த கடகராசியில் பிறந்தவங்க அவசியம் இந்த ராகுகேத்து பயிற்சிக்காக ஒரு முறை அருகில் இருக்கிற காளி கோயிலுக்கோ அல்லது துர்கைம்மன் கோயிலுக்கோ போய் ஒரு 108 எலுமிச்சை பழத்தை நைவேத்தியம் பண்ணி வரவங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லுங்கள். அப்படி ஒரு முறை ஒரு திங்கட்கிழமை ராகு காலத்தில் பண்ணிங்கன்னா அடுத்த ராகுகேத்து பயிற்சி வரையில் பிரச்சனை இல்லாமல் இந்த வருஷம் முழுமை நன்மையாக கொடுக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சிறு சிறு தொந்தரவுகளை செய்யும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒரு மனிதனை கட்டுப்படுத்தும். ஸோ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மனக்குழப்பத்தையும் சந்தேகத்தையும், அதை வீட்டில் சாவி விட்டு வந்துட்டோமோ, ஒருவேளை வெயிட்டிங்கில் போகுது அவங்ககிட்ட பேசியிருப்பாங்களோ, குறிப்பாக இந்த 2K கிட்ஸ் லவ்வில் ஒரு வெயிட்டிங் காலில் போயிடுச்சு அவங்ககிட்ட பேசுவாங்கன்ற ஓவர் திங்கிங்கு, நைட்டில் இதே டிப்ரெஷன், இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதே போல் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதிக அலைச்சலை கொடுத்து அதன் பின் வெற்றியை கொடுக்கும். சாதாரணமாக செஞ்ச வேலையை கூட 2-3 தடவை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்தை ராகு பகவான் முன்னோக்கிய பின்னோக்கிய பார்வையால் பார்க்கறது வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு 100% முழுமையான வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி குடும்பம், நண்பர்களிடம், குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட நண்பர்களிடத்த நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், நான் இந்த ஒரு 6 மாதத்தில் இதை பண்ண எனக்கு இவ்வளோ பணம் வரும்ன்ற பிளானை சொல்லக்கூடாது. திடீர்னு பயணம் வரும், எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எப்போவுமே குரூம் பண்ணி வச்சுக்கணும். திடீர்னு நைட்டுக்குள்ளே போகணுன்னே நான் சட்டை அயன் பண்ணலன்னா சொல்லக்கூடாது, எப்போயுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண பிராப்தம் ஓரளவு ஓகே, கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கல்வி சிறப்பாக இருக்கும், வருமானம் உண்டு. 2ஆம் இடத்தில் கேது, பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல இருக்கிற கேது நீங்கள் ஏதாவது வார்த்தையை விட்டிங்கன்னா எந்திரிச்சு பார்க்கும். ஸோ கமிட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். கண் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெஹிக்கிள் கேர்ஃபுல்லாக இயக்கணும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்த கேது பகவான் தன்னுடைய பின்னோக்கிய பார்வையால் பார்க்கறதுனால வெஹிக்கிளில் கவனமாக இருக்கணும். வாகன விபத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வேற யார்ட்டா கொடுத்தீங்கன்னா அவங்க குத்திட்டு வந்துடுவாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். புதிய நண்பர்கள் நிறையா கிடைப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள நேரத்தை ஒதுக்கணும். ஏன்னா உங்களுக்கு டைமே பிஸியாக இருப்பீங்க, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் பேசுறதுக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் கேது 7இல் ராகு. ராகுவை டைரெக்டாக குரு பார்க்க போகிறார். அப்போ என்ன விஷயம், கணவனாக இருந்தால் மனைவியால் அதிர்ஷ்டம், மனைவியாக இருந்தால் கணவனால் அதிர்ஷ்டம். இதை எழுதிக்கணும். குடும்பத்தில் குழப்பமெல்லாம் இருந்தது மாறிடும். இந்த அஷ்டம சனி இருந்தால் எக்ஸசைஸ் தான் மெயின். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பது தான் ஒரே வேஷம். என்னன்னா தூக்கத்தில் ஏந்துக்கின்னு பாத்ரூம்க்கு ஓடுறச்ச வலிக்கு விழுந்துட்டு அஷ்டம சனின்னு திட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. பொறுமையாக கையாளணுன்றது தான் அஷ்டம சனி. படிக்கட்டில் ரஜினி ஸ்டைலில் இறங்கினாங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. வண்டியில் வித்தை காட்டினீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இந்த கால் ஒரு பக்கம் இருக்கும், அந்த கால் ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் தான் இதனுடைய அஷ்டமத்தினுடைய வீரியம். ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ராசிகளில் யார் பார்த்தா சிம்மம் வருகிறது. அதே சமயம் 11ல் குரு வர்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, தூக்கமின்மையால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், தலைவலி சம்மந்தப்பட்ட விஷயம், யோசனை இருக்கிறதெல்லாம் விட்டுறது, எல்லாமே இருக்கும். எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு யாராவது ஏதாவது ஒரு நகை போட்டிருந்தால் அந்த நகை இல்லையேன்னு யோசிச்சுருந்தா அதுக்கு கிரகத்தை குறை சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. மற்றபடி பெரிய அதிர்ஷ்டம், பெரிய அனுகூலம், காதல் கைகூடுவது, திருமணம் கைகூடுவது, பிள்ளைகளுக்கு அனுகூலம் ஏற்படுவது, பிள்ளைகள் வாழ்க்கையில் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், திருமண தடைகள் தவிடுபொடியாக்குறது, ஏற்றம் ஏற்படுவது, வாகனத்தில் வித்தைகள் கூடாது, திருப்பாம்பரம் போயிட்டு வருவது விசேஷமான பலனையும் அனுகூலத்தை தரும். நீங்களும் கோளர் பதிகத்தை கேட்டால் அனுகூலத்தை பெறுவீர். இப்போது இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பூரா சிம்மராசிக்காரங்க தான் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா சிம்மராசி ஏதாவது ஒரு விஷயம்னா கடகராசிகிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். இன்னும் அடுத்த எப்படி இருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் அவங்க அற்புதமான பலன்கள்லாம் சொல்லுவாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னங்கன்னு கேட்டால் என்னடான்னு கேட்டாப்பல காதில் கேட்கும், என்னம்மான்னு கேட்டால் ஆப்போசிட்டாக கேட்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு அனுபவபூர்வமாக எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சிம்மராசியை பற்றி பிரச்சனை இல்லை. சிம்மராசி கூட இருக்கிறவங்களுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு கூட வரவங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு திருமண பொருத்தம் பார்க்கறது,
இந்த ஜாதகம் வச்சு பார்க்கும்பொழுது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை சூப்பராக இருக்குது, பொருத்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, அது என்ன ஏதாவது ரஜ்ஜு கிச்சு சில இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு பண்ண முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட அட்வைஸ் பண்ணுறதை கேட்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலில் முதலீடு நிறையா பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இல்லை இதில் மிகப்பெரிய வெற்றியாக போகிறேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக வரும். ஏதோ ஒரு வகையில் நண்பர்கள் காப்பாற்றுவாங்க. ஏதோ ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு தோணல்கள் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஞானகாரகன்னு சொல்லக்கூடியவர் தான் கேது. ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் மூலமான குரு மூலமாகவோ யாரோ ஒருத்தர் மூலமாகவும் இவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு போய் உட்காந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அசரதியோ இல்லை குரு மூலமாகவோ அர்ச்சகர் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பெரிய பிரச்சனையிலிருந்து தவிர்க்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் வரும். சிம்ம ராசிக்கு இந்த ராசிலேயே இப்போ கேது பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல ராகு. அந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறத விட அந்த 7 குடியான சனி 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் மனைவியோட ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவை. மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கும் அப்படின்னு இருக்குது. அது முக்கியமாக அவங்களுக்கு வந்து நியூட்ரஸ் ப்ராப்ளம் மனைவிக்கு வருவதற்கான வாய்ப்புகள், அப்புறம் மூட்டு வலிகள் ஜாதகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் மருத்துவ ரீதியாக அது தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது தகுந்த மருத்துவம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து வெறும் நீங்கள் இங்கிலீஷ் மருத்துவம் எடுக்கிறத விட சித்த மருத்துவமோ இல்லை ஆயுர்வேதிக்கோ எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும். இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு அஷ்டம்சம் நடந்து கொண்டிருந்தாலும் குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருந்து குருவால் பார்க்கப்படுறார். அதனால் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு அஷ்டம் சனி பற்றி கவலையே பட வேண்டாம். நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஆனால் திருமணம் முடிவானால் 2 அல்லது 3 மாதத்துக்குள்ள உடனடியாக திருமணம் நடத்தி கொள்வது நல்லது. அதாவது வரக்கூடிய கணவன் மனைவி 2 பேரும் ஃபோனில் பேசுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மணமக்கள் ஃபோனில் பேசியே சண்டை போட்டு பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலே நல்லபடியாக திருமணம் நடந்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொன்று வந்து இந்த வருஷம் வந்து விவசாயிகளுக்கு, இந்த சிம்மராசியில் பிறந்த விவசாயிகள் வந்து அவர்களுடைய பயிர்கள் தண்ணீரால் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அருகில் இருக்கிற வேளாண் அரங்கத்துக்கு போய் எதை பயிரிட்டால் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பயிரிடுறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு ஓரளவு யோகத்தை கொடுக்கும். அந்த ஆண்களுக்கு மாத்திரம்தான் இந்த தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு முறை உங்களுக்கு எடைக்கு எடை பச்சரிசி வெள்ளமும் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் ஒரு முறை கொடுத்துட்டு வாங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக இந்த வருஷம் முழுவதும் அந்த அடுத்த ராகுகத்து பேச்சவரில் நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான். ஸோ ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்படுத்துவார். பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரும். வேலை செய்கிற இடத்துல கொலீக்ஸ் கூட சின்ன பிரச்சனைகள் வரும். ராசியிலே இருக்கக்கூடிய கேது பகவான் கான்ஃபிடென்ட்டை உடைப்பார். ஒரு அவநம்பிக்கை, நம்மளால் இதை பண்ண முடியுமான்ற ஒரு செல்ஃப் காம்ப்ளெக்ஸ்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால திறமைகள் வெளிவரும், பாப்புலர் ஆகிடுவாங்க, ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த வருஷம் யாராவது ஒருத்தங்க சினிமாவில் பெரிய லெவலில் உச்சத்துக்கு வராங்க அல்லது ஒரு யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிறாங்கன்னா அவங்க மேக்ஸிமம் சிம்ம லக்கணம் சிம்ம ராசி சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபேமஸ் பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் வெளிவரும். வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். டென்ஷன் ஏற்படும். எப்பயுமே ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர் ஆப்போசிட்டில் ஒரு நல்ல மூடோட போவாங்க. ஆப்போசிட் இருக்கவங்க ஏதாவது ஒன்று கேட்டு டென்ஷன் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி நாள் முழுக்க டென்ஷனாக இருக்கும். எதையுமே சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். குடும்பம் இது வரைக்கும் குடும்பத்தில் அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காதவங்க கூட இனிமேல் இப்படி பண்ணலாமாப்பா அப்படி பண்ணலாமான்னு கேட்டு ஆலோசனை பண்ணுவாங்க. தம்பதியிடையே நோ ஆர்கியூமெண்ட்ஸ், சண்டையே போடக்கூடாது. அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கூட்டுத் தொழிலில் ஏமாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சதுரங்க வேட்டை படத்தில் வர மாதிரி 6 மாதத்தில் பணம் டபுள் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு ஏமாற்றிடுவாங்க. பணத்தை ஆசை காமிச்சு பணம் எதாவது இருந்துச்சுன்னா பேங்கில் தான் போடணும். நிரந்தரமான வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால தொழிலில் கடன் வாங்கியாவது புது பிரான்ச்சு போடலாம். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ராசியிலே கேது பகவான் இருக்கிறதுனால கவலை, ஓவர் திங்கிங், தூக்கமின்மை இது போன்ற மன உளைச்சல்லாம் வரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ திடீர் பயணம் வரும், செலவுகள் திடீர்னு ஆகும். ஸோ பணத்தை யாருக்கும் கேட்டால் கொடுக்காதீங்க, கையிருப்பு வச்சுக்கோங்க. இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு ஃபைன் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களில் இன்சூரன்ஸ் போடுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லைனா ஃபைன் கட்ட வேண்டி வரும். எல்லோரிடமும் ஆலோசனை கேட்காதீங்க, சுயமாக முடிவிடுங்க. கன்னியா ராசி ஜென்மத்தில் இருக்கிற கேது போனாவே இவங்களுக்கு பாதி மென்டல் டென்ஷன் போயிடும். அதுதான் இவங்களுக்கு பெரிய பலம். சத்ருக்கள் ஜெயம், வழக்கெல்லாம் வெற்றி ஏற்படும். 6ல் ராகு இருக்கிறதோட குரு வேற பார்க்க போகிறார். தேகாரைக்கும் கண்டிப்பாக ஒரு நிம்மதி வரும். ரொம்ப நாளாக இருந்தது ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணி தெம்பாயிடுவீங்க. ராகுவும் ஹெல்ப் பண்ணுவார், அதில் குருவும் ஹெல்ப் பண்ண போகிறார். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு தேவையே கூடாது.
பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். திருச்செந்தூரில் போயிட்டு சரண்டர் ஆகிடணும். இல விபதியை வாங்கிட்டு வந்தாவே விசேஷம். திருச்செந்தூர் படத்தை வச்சு பார்த்தா தான் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். ஏற்றம் அனுகூலம். அதே சமயம் தெய்வீக வழிபாடுகள், தொழிலில் மாற்றங்கள் எல்லாம் வந்தால் ஏற்றுக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே போல் விரயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக வண்டி வாங்குறச்ச அந்த டேட்டு, அந்த இது சேசிஸ் நம்பர்லேருந்து எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கக்கூடியவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருட்டு வண்டியெல்லாம் நம்ம தலையில் கட்டிடுவாங்க. அதே போல் டாக்குமெண்டேஷன்லையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே சமயம் தேவையில்லாமல் ரகசியங்களை பேசுகிறேன்னு சொல்லிட்டு, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறச்ச அது நேரடியாக யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்கக்கிட்ட போயிடும். பண விஷயத்துலலாம் பயப்படவே வேண்டாம். அனுகூலமெல்லாம் கிடைக்கும். தேகாரிக்கத்தில் முதுகு தண்டுவடை உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா முதுகு தண்டுவடத்துலேயும் கால்லையும் வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வராது. இது மட்டும் பார்த்துக்கணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை இந்த ராகு கேது பயிற்சி தருவது பெரிய சந்தோஷம். கன்னிராசிக்கு மொத்தம் 12 பாயிண்ட்ஸ் தான் இவங்களுக்கு. நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இல்லையே அப்படின்வாங்க. எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு இவர்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா காரிய தடங்களாக தான் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பண வரவுகள் கண்டிப்பாக இந்த வருஷம் வரும். பண வரவுகள் வந்தாலும் பத்தலைங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இவங்க மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலி விஷயங்களில் இருந்த இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். பய உணர்வுகள் எப்பவுமே இருக்கும். வேலையிலேயாட்டும் தொழிலையாட்டும் பய உணர்வுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க சகோதர சகோதரி, இளைய சகோதர சகோதரி யாராக இருந்ததுன்னா அவங்க தொழில் ரீதியாக நஷ்டமாய் திருப்பி புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்காக இவர்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, குழந்தைகளுக்கான ஏதாவது புதிய முயற்சி பண்ணுறது, திருமண காரியத்துக்காக ரொம்ப தவிச்சு 4-5 பேர்ட்ட போய் கேட்கறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். திருமண காரியம் ரொம்ப டிலே ஆனவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் பார்த்திங்கன்னா தனியாக போய் உட்கார்றது, எங்கேனும் நார்த் சைடு போயிட்டு வர்றது, அதே மாதிரி பரிகாரங்களுக்காக போயிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதாக இருக்கும். அஸ்ட்ராலஜி மேலே அபரிவிதமான ஒரு இஷ்டம் வந்து இப்போதைக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு வந்துடும். புதுசாக நம்ம ஜாதகம் முன் ஜென்மத்தில் என்ன, அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் என்ன, இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் என்ன, இந்த மாதிரி ஜென்மத்தெல்லாம் தேடி ஓடுறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். பழங்கால விஷயங்களை ஆய்வு செய்கிறது, பழங்கால விஷயங்களில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிப்புக்கு ரொம்பவுமே நல்ல காலங்களாக இந்த காலங்கள் இருக்குது. பிஹெச்டி ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இருக்கும், ஆனால் இல்லை, அந்த மாதிரி 50-50 இருக்கும். இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மேன்மையை தரும் வழிபாடு. கன்னிராசிக்கு வந்து உங்கள் ராசியில் இருந்த கேதுவான் இப்போ ராசியை விட்டு விலகி 12ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் இடம் அப்படிங்கிறப்போ சைன சுகஸ்தானம். அங்கே வந்து கேது வரனால வந்து தூக்கமின்மை ஏற்படும். எதற்கு காரணம்னா தொழிலில் வந்து நிறைய அலைச்சல். தொழில் அலைச்சல் காரணமாக உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குறது ஆரோக்கியத்திற்கு நல்லது. அதுக்கு என்ன வழியோ நீங்கள் தேடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த ராகுவான் இப்பொழுது 6ஆம் இடத்துக்கு வரனால உங்கள் மனைவிக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் சரியாகும். இனிமேல் வந்து அவங்க ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம், நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் பழைய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகும். கூட்டு வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். தாராளமாக போயிட்டு வரலாம். குழந்தைகள் வந்து படிப்பு விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ உங்களை விட்டு சிறிது தூரம் விலகி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சண்டை சச்சரவுகள் இதுவும் வராது. தொழில் ஸ்தானத்தில் வந்து அந்த 10ஆம் இடத்துல குரு இருந்து அந்த கேது வந்து குருவை பார்க்கறனால வந்து தொழிலில் வந்து இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகளுடைய மாற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொதுவாக வந்து அந்த இடமாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து தொழில் விருத்திக்கான இடமாற்றமாகத்தான் இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சனியுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்குது உங்கள் ராசிக்கு. அதனால் வந்து திருஷ்டி மிக அதிகமாக இருக்குது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்னாடி நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா அதில் வந்து தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எந்த விஷயமே வெளியில் சொல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த ராகுகேது பயிற்சிக்காக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த காலத்தில் ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு முறை வந்து விநாயகரை போய் தரிசனம் பண்ணிட்டு, அதாவது பிள்ளையார்பட்டு போய் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வந்த போது மற்றபடி எந்த குறையும் இல்லை. இந்த வருஷம் அமோகமான வருஷமாக இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான். ஸோ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இதுவரை 7ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ விலகி 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ இதனால் கன்னிராசியில் யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா கூட அவங்களாம் மீண்டும் ஒன்று சேருவாங்க. ராகு பிரித்ததை
ராகு விலகணுன்னே சரியாயிடும். தன்னால் வந்தது தன்னால் மறையுன்ற மாதிரி சரியாயிடும். பார்ட்னரில் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா லக்கணத்திற்கு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 6ல் ராகு வரதுனால ஹெல்த்தில் கொஞ்சம் தொந்தரவு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் கன்னிராசி ஆணாக இருந்தால் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரும். கன்னிராசி பெண்களாக இருந்தீங்கன்னா கணவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வழக்கு சாதகமாக வரும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி உறவுகள் சிக்கல்கள்லாம் தீரும். இதுவரை இருந்த ப்ராப்ளம்லாம் முடிவுக்கு வரும். மணி ப்ராப்ளம், அதாவது பணம் இல்லாமல் வீடு கட்டினது நின்னதெல்லாம் கூட திரும்ப கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலம், லாபம் அதிகரிக்கும், ஆதாயம் உண்டு. வேலைக்கு போகிற கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வேலை பண்ணிருப்பீங்க, இதையும் சேர்த்து கற்றுக்கோம்பாங்க. நான் அதை அப்படியே இந்த ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு டீம் லீடர் மாதிரி போட்டுருவாங்க. கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ராசி விட்டு விலகிறதுனால விரக்தி, டிப்ரெஷன், டென்ஷன், மன உளைச்சல் இது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். உடல் சோர்வு, அசதிகள் அவ்வப்போது வரும், நீங்கி ஏற்படும். திடீர் திருமணமாகாத கன்னியாராசிக்காரங்களுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் ஆகி 3 மாதத்தில் கல்யாணம் ஆகிடும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல கல்யாணம் ஆகிடும். அந்த மாதிரி வேகமாக நடக்கும். பட் சார் சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் பேசுனீங்கன்னா ராகு 6ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்களுக்குள்ளே சண்டை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலையில் மதிப்பு கூடும், ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கு, கன்னியாராசி வியாபாரிகளுக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கிறனால கொடுத்த கடன் எல்லாமே பாக்கியெல்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசிக்காரர்கள் 5ல் ராகு 11ல் கேது, இது வந்து பெரிய லெவலுக்கு உங்களை டெவலப் பண்ணி கொடுக்கும். இந்த வருஷத்தில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசியில் நீங்கள் ஒன்று. பெற்றோர் பெரியோருடைய விஷயத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அதில் ஒரு சுபிட்சம் ஏற்படும். அந்த மண்ணுக்கு உயிர் கிடைக்குமா? அப்போ அந்த மண் ரொம்ப நாள் யூஸ் ஆகாமல் இருந்தால் இனிமேல் யூஸ் ஆகும். அபிராமி அந்தாதி முழுவதுமாக கேட்பது ரொம்ப விசேஷம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், திருமண தடைகளில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். தெய்வ சங்கல்பம் செய்வீங்க. தெய்வத்துக்கு ஏதாவது இது பண்ணுறேன், திருப்பணி பண்ணுறேன், வீடு கட்ட, தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு கதவு போடுறேன், கோயிலுக்கு விளக்கு வாங்கி கொடுக்குறேன், இல்லைனா ஏதாவது ஒரு சிலை வாங்கி கொடுக்குறேன்னா ரொம்ப நாளாக கனவுல இருந்திருப்பீங்க. நடக்காது, தடையாகவே இருந்திருக்கும். தெய்வத்திற்கு கைங்கரியம் செய்வதில் துலாம் நல்லது பண்ணும். காராம் பசுமாடு வாங்கி கொடுக்குறேன், சிவனுக்கு அபிஷேகத்துக்கு பாலுக்கெல்லாம் நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் பண்ணுவீங்க. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதே போல் முதலீடுகள் அனுகூலமாக செய்வாங்க. பெண்கள் வந்து துளாராசியில் இருந்த பெண்கள் வந்து நிறைய பிஸ்னஸில் சோஷியல் மீடியாலெல்லாம் திடீர்னு லைம்லைட்டுக்கு வருவாங்க. அவங்க பேர் புகழ்லாம் நல்லா வரும். என்டர்பிரினர்ஸாக நிறைய வரக்கூடியதில் துளாராசிக்காரர்கள் இருப்பார்கள். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பொழுதும் அது ஒரு பாதிப்பு இருக்கும். ஏனென்றால் சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. உடற்பயிற்சி செய்தால் தேகாரோக்கியமும் மனக்கவலையும் தீரும். இல்லை என்றால் நீங்களாக ஏதாவது யோசித்து கொண்டு பாதிப்பில் இருப்பீர்கள். திருக்கடையூர் விசேஷம் உங்களுக்கு. துளாராசி 2025 இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான். இவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொந்த பந்தங்கள்னால, ஒன்று மனைவியின் வழியில் வரக்கூடிய சொந்தம், கணவரின் வழியில் வரக்கூடிய சொந்தங்கள்னால இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் வெளியில் வருவாங்க. இவங்க அவங்க வீட்டை சொல்கிறது, அவங்க இவங்க வீட்டை சொல்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான திடீர் விஷயங்களை இவங்க கேட்பாங்க. குழந்தைகள் எதுன்னு எனக்கு இவங்க விருப்பம் அவங்க விருப்பம்னு சொல்லும்போது பக்குனாகும், நீயா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ மோஷன்லாம் போவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பேசி சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. எப்படி ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்கோ அதே மாதிரி துளாராசிக்கு சூப்பராக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இருப்பினும் எல்லார்த்திட்டையும் பேசும்பொழுது இருக்கிற உண்மையை பூரா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் சொன்னீங்க அப்படின்னு வீட்டில் சண்டை வாங்குறத விட பேசாமல் சொல்லாமல் இருந்து அவள் சொல்லிட்டுமே அப்படின்னு விட்டுட்டோம்னா நல்ல பலன்கள் இருக்கும். லிசனிங் ஸ்கில் வளர்த்துக்கிட்டாங்கன்னா பிரமாதமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் இருக்கும். இடமாற்றம் பண்ணும்போது, ஊர் மாற்றம் பண்ணும்பொழுது, எங்கேனும் மைக்ரேட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். யூஎஸ் விசாலாம் எதிர்பார்த்தவங்களுக்கு இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். சொந்த பந்தங்களை சேர்த்து கொண்டு ஒரு விஷயத்தில் செய்யும்போது கவனம் என்பது தேவை. ஒரு நாளை குறிச்சிட்டு அந்த நாள் தடைகளாகும். ஒரு நிச்சயதார்த்தத்தை கொடுத்து அந்த நிச்சயதார்த்த தடங்களாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கணும். ஒரு விசேஷங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேட்டை மாத்திரம், அதை மாத்திரம், இதை மாத்திரன்னு சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இவர்களுக்கு வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். வீடு மாற்றம், இடமாற்றங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். துளாராசி அன்பர்களுக்கு குரு சாதகமாக இருக்க வழக்குகள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா அஷ்டலக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசிக்கு இதுவரை இருந்த நோய்கள் இனிமேல் தீரக்கூடிய காலம்.
இதுவரை உங்களுக்கு வயிற்று பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து ஜீரண உறுப்புகளில் வந்து அடி வயிற்று பிரச்சனை, இந்த மாதிரி வந்து கணைத்தல பிரச்சனை எல்லாம் சில இருக்கிறது. பெண்களுக்கு முக்கியமாக வந்து பித்தப்பையில் கல் இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. இதெல்லாம் இனிமேல் தீரக்கூடிய நேரம் இது. ஆரோக்கியம் நிச்சயமாக நன்றாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுறாரு. அதனால் வந்து இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிறிது மருத்துவம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மருத்துவம் பண்ணி கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த வழக்குகள்லாம் ஒரு உட்காந்து பேசி கூட முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் வந்து பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக வந்து தொழில்துறை வந்து நன்றாக விருத்தியாகும் அப்படின்னு இருக்குது. இதுவரை திருமணமாகாத முதிர் கன்னிகைகளுக்கு கூட இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக வந்து அக்டோபர் மாதத்திற்குள்ளாரையே உங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீங்க. இளைய சகோதரனுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மூத்த சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். மாணவர்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க. அதுவும் முக்கியமாக இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் நீட் எக்ஸாம் எழுதுறவங்க நல்ல மதிப்பெண் பெற்று யோகத்தை பெறுவார்கள். இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் மேலும் நன்மைகள் பெறுவதற்காக ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை குரு பகவானை அல்லது குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வந்தாலே போதும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த குரு ராகு கேது பயிற்சியவர்களை நிச்சயமாக யோகத்தை பெறுவார்கள் என்பது உறுதி. துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் கேது பகவான், ராசிக்கு 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான். இந்த அமைப்பு. ஸோ இது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உறவினர்கள் மூலமாக தொல்லைகள், நிம்மதி இழப்பு. அவங்க வந்து இவங்க ஏதோ ஒரு பிளானிங் பண்ணிட்டு இருப்பாங்க, அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பண்ணா நஷ்டம் அப்படின்ட்டு அதை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் உறவினர்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவியிடையே கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கும். ஸோ ராசிக்கு 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கறதுனாலையும் 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். தேவையற்ற சந்தேகங்கள்லாம் தீரும். உயர்கல்வி உண்டு. இந்த வருஷம் அந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு வந்தாலே ஒரு புதுசாக ஒரு வித்தையை கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த வித்தை இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்களுடைய வேலையில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தும். ஸோ வேலையில் இருக்கவங்க இன்னும் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கலாம். கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கூடுதலாக டிரைவிங் கற்றுக்கலாம், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், எடிட்டிங் கோர்ஸ் கற்றுக்கலாம், ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கலாம். உயர்கல்வி உண்டு. பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அதன் மூலமாக கவலை ஏற்படும். ஆனாலும் குரு பகவான் 9ஆம் பார்வை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு உண்டு. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால நீண்ட தூரம் பயணம் பண்ணும்போது கருக்கலைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளாக ஏற்படும். ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிங்க, உங்கள் 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அரசியல்வாதிங்க, கலைத்துறையினர்கள் இந்த டைமில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி நேம் டேமேஜ் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பழைய ஸ்டாக்லாம் கிளியரன்ஸ் ஆகிடும். அவங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் குறையும், கடன்கள்லாம் தீரும். 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால புது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கி சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து விஷயத்தில் இழுபறி ஏற்படும். பழைய கடன்கள் வசூலாகும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் உண்டு. பிஆரில் இருக்கவங்களுக்கு சிட்டிசன் ஆகிடுவீங்க. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வேலையில் இருக்கவங்க லீவ் போடாதீங்க. லீவ் போட்டிங்கன்னா உங்கள் வேலைக்கு வேற யாராவது கொண்டு வந்துருவாங்க. விருச்சகம் குலதெய்வத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம். அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 தூக்கத்தில் இருந்தால் கூட சொல்லிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களை காப்பாற்றும். அதுதான் மூல மந்திரம். கண்டிப்பாக இரத்தத்தில் ஏற்படக்கூடிய சேதங்கள், இரத்தத்தில் வரக்கூடிய நோய் உபத்திரங்கள் உங்களை பிரச்சனைப்படும். வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தை யாராலையும் பார்க்க முடியாத அளவுக்கு கோரமாக இருக்கும். சின்ன பசங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திரன் நீச்சம் பெற்ற ராசி. தொழிலில் தான் இந்த கேது வந்து தொந்தரவு பண்ணுவார். ஸோ தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்டதில் தர்க்கம் கூடாது. ரொம்ப அதிக அற்புதத்தை மற்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இரத்தபந்த உறவுகள், மற்ற விஷயங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தாயாருக்கு குடும்பத்தில் சண்டையெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துரும். ராகு 4ல் இருந்தாலும் குரு பார்வையால். ஆனால் என்ன ஆகணும், 10ல் இருக்கக்கூடிய கேது வந்து பேட் ஐடியாஸ் கொடுக்கும். ரம்மி விளையாடலாமான்னு சொல்லும், வீடியோ கேம் விளையாடலாமான்னு சொல்லும், சூதாட்டத்தில் மனசு போகும். கூடா நண்பர்களால் தேவையில்லாத போயிட்டு நைட்டு ஃபுல்லாக பப்பில் டான்ஸ் போட்டுட்டு காலையில் வேலைக்கு போகாத விட்டுரும். இதெல்லாம் பண்ணும். இதில் தான் கவனமாக இருக்கும். தொழிலை பார்த்து கொள்வது தான் இந்த ராகு கேதில் விருச்சகத்துக்கு மிக மிக முக்கியமான அமைப்பு. இள வயதை சார்ந்த விருச்சக ராசிக்காரர்கள் சிறிது நட்பு விஷயத்தில் கவனமாக இருந்தால் அதிக அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். அதிகமாக நன்மைகள் ராகு கேதில் ஏற்பட்டாலும் பழக்க வழக்கத்தில் சிறிது கவனம். விருச்சிக ராசி 2025. நம்ம ஏதாவது ஒரு தூக்கத்தை மற்றவங்ககிட்ட சொல்ல போனால் அவங்க தூக்கத்தை நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்களேங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த பூர்வீக சொத்து லாபமும் புதுசாக வாங்கின சொத்தில் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு.
மனைவியினுடைய நகை கணவர் எடுத்து பயன்படுத்துறது பிஸ்னஸுக்காக, இல்லைன்னா கணவருடைய ஒரு விஷயத்தை மனைவி எடுத்து பயன்படுத்தி அதில் லாஸ் ஆகிறது, இது போன்ற விஷயங்களில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலம். பணம் வருமா வராதா? பணம் வரும், அதை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. அதே சமயத்தில் தொழில் ரீதியாக அதை பற்றி தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அதை பற்றி சர்வே பண்ணி அதுக்கப்புறம் தான் சர்வீஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா அதில் சில விரயங்களை காணக்கூடிய காலமாக இருந்துருக்கும். எல்லாம் இருக்குது, ஆனால் ஏதோ இல்லாத மாதிரியே ஒரு தோணல்கள் இவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசித்து கவலைப்படக்கூடிய காலங்களாக இருக்கும். ஒருவேளை அவங்கள வெளியூர் அல்லது தூரமாக அனுப்பிச்சிட்டு எப்படி இருக்காங்களோ, பேசாமல் நானும் போய் தங்கிட்டா வேண்டாமா, ஒரு கால் அங்கேயும் ஒரு கால் இங்கேயும் மனசு வந்து இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. யூஏயில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி அரப் நாட்டிலெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. எதையும் பார்த்து பயப்படாமல் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கடவுள் இருக்கார் அப்படின்னு அப்படி போகிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. இவர்கள் மலைக்கோயில் முருகன் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் வந்து அவங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது வர்றார். 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுறார். அதனால் வந்து தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து ஓரளவு நன்மையை பெறுவாங்க. ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவை. உங்களுக்கு வந்து வயிற்று பொறுமல், வயிற்று உபாதைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் கருவுற்ற பெண்கள் நீங்கள் வந்து கரு உருவான பிறகு வெளியில் வந்து ஜாஸ்தி வந்து வெளியூருக்கு பிரயாணம் செய்வதை வந்து தவிர்க்கணும். இல்லாவிட்டால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் படிப்பிற்காகவோ அல்லது வந்து தொழிலுக்காகவோ உங்களை விட்டு தூர போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அவர்கள் நலம் பெறுவார்கள் அப்படின்னு இருக்குது. லாபஸ்தானத்தில் வந்து கேது இருக்கார். அதனால் வந்து லாபஸ்தானத்தில் வந்து 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் கேது இருக்கனால வந்து புதிதாக தொழில் முயற்சிகள் செய்யும் போது வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. முக்கியமாக ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடாது. அதாவது வந்து ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட் போன்றவற்றில் வந்து இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இறங்குனாங்கன்னா நிச்சயமாக நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கமாடிட்டி மார்க்கெட்டோ இல்லை ஷேர் மார்க்கெட்டோ நிச்சயமாக இறங்கக்கூடாது. உங்கள் ஆரோக்கியத்தை ரொம்ப எச்சரிக்கையாக பாதுகாக்கணும். உங்கள் பணத்தையும் உங்கள் வீட்டில் இருக்க நகைகளையும் ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கணும். நன்மைகள் பெறுவதற்காக, அதாவது தோஷங்கள் போவதற்காக வந்து ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை இன்னைக்கு குருவார் இல்லை காலையில் 6 to 7 அல்லது பகல் 1 to 2 வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு வஸ்திரதானம் ஒரு வாட்டி கொடுத்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. நிச்சயமாக தோஷங்கள் ஓரளவு விடுபட்டு நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான், அதுவும் விசேஷ பார்வை 5ஆம் பார்வை. ஸோ இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஸோ இது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தாயாருக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தாயாருக்கு நரம்பு கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாயார் வழி உறவுகள் மனக்கசப்பு ஏற்படலாம். அவங்க மூலமாக சின்ன சின்ன வருத்தங்கள், ட்ரையாங்கிள் ப்ராப்ளம், நம்ம ஒன்று சொன்னதாக திரும்ப இப்படி வருது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். பயணங்களில் எச்சரிக்கை தேவை. கடன் அதிகரிக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து சனிக்கும் கேதுக்கும் 6-8 வரதுனால கடன் அதிகரிக்கும். இந்த டைமில் கடன் எதுக்காக வாங்கக்கூடாது. முடிந்தவரை தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ரொம்ப நாள் தள்ளி போனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஃபஸ்ட்டு குழந்தை கிடச்சிருச்சு, 2வது குழந்தை ரொம்ப நாள் டிலே ஆகுதுன்றவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நன்றாக இருக்கும். சொத்து வழக்குகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சந்தேகங்கள், எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கணும். கல்யாணம், காதுகுத்து, வீடு கிரகப்பிரவேசம், இது போன்ற சுப நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் பார்க்கறதுனால வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபங்கள்லாம் கூடும். வேலை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விமர்சனத்தை தாங்க வேண்டும். 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால பதற்றம், டென்ஷன், அலக்கழிப்பு, இது போன்ற விஷயங்கள்லாம் வரும். அதுக்கு மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பணப்புழக்கம் ஓரளவு அதிகரிக்கும். சகோதர கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். வேற்று மொழி பேசக்கூடிய ஊர், சென்னையிலேருந்து பாம்பே, பெங்களூர், இது போன்ற ஊரில் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா போகலாம். நல்ல வெற்றிகள் கிடைக்கும். தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் இறக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால. ஸோ வேலை செய்கிறவங்களுக்கு வேறு கம்பெனியில் வேலை மாற்றம் கிடைச்சா டிசம்பருக்கு அப்புறம் போனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு 3இல் ராகு, 9இல் கேது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் யாராக இருந்தாலும் பார்த்துக்கொள்வது முக்கியம். அவர்களுடன் ஆர்கியூமெண்ட்டு கூடாது. அவர்களுக்கு சிறு தேக ஆரோக்கியமும் தெய்வ வழிபாடுடன் மருத்துவ வழிபாடு முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜிக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனம் இருக்கும். தைரியமாக இருப்பீங்க. எல்லாமே நல்லது நடத்தி கொடுக்கும். ராகு 3இல் இருப்பதனால் அசட்டு தைரியம் இருக்கும். அந்த அசட்டு தைரியம் தப்பாகாமல் இருக்கிறதுக்கு குரு பார்வை இருக்கும்.
நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, மனதுக்கு பிடித்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, நிறைய நண்பர்கள், பெரியவர்கள், உறவினர்கள்லாம் சந்திப்பீர்கள், அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். அதுதான் உங்களுக்கு பெரிய பலம். நிறைய முதலீடுகள் செய்வதில் தனுசு வரும் இந்த வாட்டி. அது பெரிய அளவுக்கு ஏற்றம் ஏற்படும். வேறு நாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். ஏற்கனவே அந்த நாட்டில் தொடர்பில் இருப்பாங்க, அந்த நாட்டிலே அவங்களுக்கு விசா, என்ட்ரி எல்லாமே, ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கிடச்சி அந்த நாட்டு சிட்டிசன் ஆகிறதெல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லது நடக்கும். ஸோ மனதில் ஒரு குளிர்ச்சி, மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். நாமக்கல் நரசிம்மரையும் நாமக்கல் ஆஞ்சநேயரையும் ஒரே நாளில் பார்ப்பது தனுசுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அடுத்த 1.5 வருடத்துக்கு பலத்தை ஏற்படுத்தி தரும். ஜாலியாக போயிட்டு நாமக்கல் நரசிம்மரை பார்த்துட்டு அப்புறம் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு வாங்க. தெய்வத்தோட பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வல்லுன்னு விழாமல் இருந்தீங்கன்னா போதும். தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்போ நல்லா இருந்தது இப்போ சரியில்லாமல் இருக்கிறதுக்குங்கிற மாதிரி ஒரு கவலைகள் இருந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், எங்கே ஃபோன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னா இல்லை தெரியும், ஆனால் ஃபோன் தான், நம்பர் தான் என்கிட்ட இல்லை. அந்த மாதிரி மற்றவர்கள்ட்ட ரொம்ப லூஸ் டாக்ஸ் விடுறத ரொம்ப தவிர்த்துக்கிறது நல்லது. பிரச்சனைகள்லாம் வரும், வந்து சரியாகிறதுக்கு உண்டான காலமாக இருக்கும். இவங்களுக்கு தம்பி, தங்கை அவர்கள் மூலமான சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய வீட்டில் அண்ணன் தம்பி 2-3 பேர் இருக்கிறவங்க, நீ அம்மா வச்சுக்கோ, நான் அப்பா வச்சுக்கோ, இந்த கேமெல்லாம் இங்கே இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதே சமயத்தில் முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். சில முடிவுகளில் எடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று உங்களுக்கு சொத்து வர்றது, எழுத்துப்பூர்வமாக ஏதேனும் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிரசித்தி பெற்ற தேவி கஷேத்திரம்னு சொல்லுவாங்க, அம்பாள் கோயில்களுக்கெல்லாம், வைஷ்ணவி தேவி இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இவர்களுக்கு நிறையாகவே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். யார்ட்டையும் வண்டியில் போகும் பொழுது அவங்க ஏதாவது லைட்டாக இப்படி வந்துட்டா கூட பெருசாக டென்ஷன் ஆகாமல் நிதானமாக ஓட்டுறது ரொம்பவுமே நல்லது. அர்த்தாஷ்டம சனியும் சேர்ந்து இருக்கங்காட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். வீட்டில் திருட்டு போகிறது, இல்லை மறதியில் எங்கேயாவது காஸ்ட்லியான பொருட்களை வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது வர்றார். 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் தைரியம், வீரியம் ஸ்தானத்தில் ராகு வர்றனால சில தொல்லைகள் வரும்னு பயம் இருக்கும். ஆனால் குருவுடைய பார்வை அந்த தொல்லைகள் எல்லாம் நீக்கிவிடும். இதில் இந்த தனுசு ராசியில் தான் மூலம் நட்சத்திரம், பூராடம், உத்திராடம் இருக்குது. அதில் மூலம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் பல காரணங்களால், முக்கியமாக மூலம்னாலே எங்களுக்கு இந்த பொண்ணு வேணாப்பா, இல்லை இந்த பையன் வேணாப்பா அப்படின்னு சொல்லி நிறைய தடை பண்ணுறாங்க. அதெல்லாம் அவசியமே இல்லை. ஜோதிஷாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, மூலம் நட்சத்திரத்தில் 1வது பாதத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாதுன்னு இருக்குது. ஆகாதுன்னு அர்த்தம் கொண்டுடுன்னு அர்த்தம் கிடையாது. ஆகாதுன்னு நம்ம கொஞ்சம் தண்ணி கொடுத்து நம்ம போகலாம் அப்படின்னு அர்த்தமாக தவிர, நம்ம கொண்டுடுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு மூலம் நட்சத்திரம் விட எங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். ரொம்ப வருஷமாக இழுத்தடித்த திருமணங்கள்லாம் இந்த வருஷம் கைகூடும் அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் திருஷ்டிங்கிறது வரும். திருஷ்டிங்கிறது வரனால இத்தனை நாள் இப்படி இருந்தானே திடீர்னு இந்த மாதிரி நல்லது நடக்குது குடும்பத்தில் அப்படிங்கிற திருஷ்டி வரும். அந்த திருஷ்டி போகிறதுக்காக அவசியம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்கிறது ரொம்ப உத்தமமானது. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல கேத்து வரனால தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு இன்ஃபெக்ஷன், மூட்டு வலிகள் கொடுக்கும். அதுக்கு தக்க மருத்துவம் கிடைத்து அவர்களும் குணமடைவார்கள். தாய்க்கு மூட்டு வலிகள் கொடுக்கும். மற்றபடி பெரிய தோஷங்கள், கண்டங்கள் யாருக்கும் ஏற்படாது. ஆஞ்சநேயர் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. மற்றபடி எந்த குறையும் இல்லாமல் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அமோகமான வாழ்க்கை, தொழிலில் முன்னேற்றம், அதுவும் கூட்டு தொழிலில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம், மனைவி பேரில், குழந்தைகள் பேரில் தொழில் செய்வர்களுக்கும் முன்னேற்றம், ஆக பொது முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த வருஷம் உண்டு. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தில் ராகு பகவான், 9ஆம் இடத்தில் கேது பகவான், ராசியை குரு பார்க்கிறார். ஸோ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைகள்லேருந்து விடுபட குருவின் பார்வை பக்கபலமாக இருக்கும். அதுவும் முழு பார்வை, விசேஷ பார்வை, 7ஆம் பார்வை. ஸோ 3ஆம் இடத்தில் ராகு பெருமுயற்சி வெற்றி, 9ஆம் இடத்தில் கேது அதிர்ஷ்டம் கிடையாது. ஸோ 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பிரம்மாண்ட முயற்சிகள் கூட வெற்றியடையும். இதுவரை இருந்த அந்த கடன்கள் படிப்படியாக குறையும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். நட்பு வட்டங்கள் எல்லாமே நல்ல நண்பர்களாக வருவாங்க. நல்ல விஐபி கான்டாக்ட்ஸு, தொழில் பிஸ்னஸ் கான்டாக்டு, நல்ல நபர்கள். நீங்கள் சினிமாவில் இருக்கீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நல்லவர்களாக அறிமுகமாவார்கள். ஸோ தாயாருக்கு இருந்த அந்த சக்கரை நோய், மூட்டு வலி, கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறையும். இது போன்ற ப்ராப்ளங்கள்லாம் சரியாகும். ஆனால் சனி 10ஆம் இடமாக இருக்கிறதுனால முழுமையாக குணமடையாது.
ரெக்கவரி ஆகிடுவாங்க. ஸோ வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். வீடு கட்டுறது, லேண்ட் வாங்குறது, இது போன்ற விஷயங்களுக்கு கடன் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சரி, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் அதற்கு சப்போர்ட் பண்ணும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் வராது, நஷ்டம் தான் வரும். சனி 10ஆம் பார்வையாக பார்த்தால் ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டம். அரசு காரியங்களில் விரைந்து முடிக்கணும், ஸ்லோ பண்ணிங்கன்னா டிலே ஆகிடும். அதே போல் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். போட்டித் தேர்வு, ஐபி யூபிஎஸ்சி எக்ஸாமு, டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 இதெல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தனுசு ராசிக்கு உண்டு. தொழில் பணம் உயர்வு ஏற்படும். வேலையில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மேலதிகாரி டார்ச்சர் பண்ணுறவங்க வந்தாங்கன்னா அவங்க மாறி புது அதிகாரி வருவாங்க, அவங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வாங்க. 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால வேலை இடமாற்றம் ஏற்படும், வீண்பலி ஏற்படும். அதே போல் தந்தை ஹெல்த்தில் 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். தந்தை வழி சொத்துக்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா உங்களை விட்டு ஏமாற்றி போயிடுவாங்க. வெளிநாடு வேலை செய்ய தேடுகின்ற தனுசு ராசிக்காரங்களுக்கு உறுதியாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும். மகரம் 2இல் ராகு 8இல் கேது. ஸோ சூரியன் வீட்டில் கேது இருக்கிறனால இந்த தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வித்தைகள் தான், வாகனம், படிக்கட்டு, கோபப்படுறது, சண்டை, வழுக்கலான இடங்கள், நெருப்பு போன்ற இடங்கள், இதிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சுடு தண்ணியை டக்குன்னு எடுத்து ஊற்றிக்கிறது, வலிக்கு விழுறது, சமையலறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கணும். முதுகு தண்டுவடத்துக்கு உடற்பயிற்சி பிரமாதமாக இருக்கும். குருவாயூரப்பனை போயிட்டு ஒரு 54 பொருள் இருக்கும். அதில் எது வாழைப்பழம் துலாபாரமோ சர்க்கரையோ வெல்லமோ உங்களுக்கு பிடித்த பொருள், குருவாயூரப்பன் எதை கேட்குறாரோ உங்கள் எடைக்கு துலாபாரம் கொடுத்துட்டு வாங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் பார்க்காத அதிர்ஷ்டத்தெல்லாம் பார்ப்பீங்க. பணம் வரும், அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். 2இல் ராகு இருந்தாலும் எல்லாம் வரும். கடன் அமைப்பில் என்னென்னா, ஏல வாங்கி பியில் கொடுத்து, பியில் வாங்கி சியில் கொடுத்து, சியில் வாங்கி டியில் கொடுத்து மாட்டிக்கக்கூடாது. கடன் ஏதாவது ஒரு தேவையான ஒரு விஷயத்திற்கு கடன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தைரியமாக கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சனி விலகிடுச்சு, அசால்ட்டாக இருப்பீங்க, எது வந்தாலும் சமாளிச்சுக்கலான்னு இருப்பீங்க. படாத பாடெல்லாம் பட்டுட்டோம், இனிமேல் என்னான்னு எல்லாமே நல்லது வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் மட்டும் வாகனத்தில் கவனமாக இருந்தாலே, ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எந்த பயமும் இல்லை, எல்லாவற்றிலையும் சமாளிப்பீர்கள். வார்த்தையில் மட்டும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறதை மகரம் கொஞ்சம் தவிர்த்துக்கினா நல்லது. அற்புதமான அமைப்பு, தேக ஆரோக்கியம் கவனம். மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல கேது, முதல்ல இந்த 7.5 சனி விட்டுது பார்த்தீங்களா, அடாடாடாடாடாடா, அது என்ன ஒரு இது, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படுவாங்க. இவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மேலே இவங்க அன்பு வச்சுருக்காங்க சந்தேகத்திலே இருப்பாங்க. ஃபோன் பண்ணி ஹலோ அப்படின்னா, எனக்கு முடியல, என்னாச்சுன்னு, காய்ச்சல் பிடிச்சிருக்கு, அப்பவும் என்ன பிடிக்கல பற்றியா உனக்கு அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் ஜோக்கு, கடி ஜோக்கை சொல்லி ரொம்ப வருத்தப்படக்கூடியதாக இருந்துட்டு இருப்பாங்க. இந்த அன்பு வச்சுருக்காங்களா, இந்த கொஸ்டின் மார்க் இவங்களுக்கு நிறையா இருந்துருக்கும். சில காரியங்களை தடங்களாய் தான் இவர்களுக்கு ஜெயிக்கும், பட் நல்ல அமோகமான வெற்றிகள், விரயங்கூட பின்னாடி லாபமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் முறைகளில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு யோசனைகள் இவங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக இவர்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. வேகமாக செயல்பட்டால் எல்லா காரியத்திலும் வெற்றிகள் இவர்களுக்கு உண்டு. சில உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஒபிசிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், கவனம் என்பது தேவை. கழுத்தில் சதை வளர்ச்சி, அதே சமயத்தில் கால் சம்பந்தமான உபாதைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த சதை சம்பந்தமான உபாதைகள் இவர்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. எல்லா விஷயங்களையும் பார்த்து 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 எடுத்து செய்தாலும் எனக்கு கெட்ட பேர் தாங்க மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் அவங்க உங்ககிட்ட பேசினாங்களா, இதை சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஒரே கண்டென்ட்டை அப்படியே சொல்லிட்டு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். மகர ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, துர்க்கை வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது வர்றார். 2ஆம் இடத்துல ராகு பகை அடையிறனால மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ எச்சரிக்கை தேவை. அது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள்ட்ட விவாதம் செய்கிறதை நிச்சயமாக கூடாது. இன்னொன்று 6ஆம் இடத்துல குரு இருக்கிறனால கொஞ்சம் வயிற்று உபாதைகள் அவர்களுக்கு வரும் அப்படின்னு இருக்குது. நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், 7.5 சனி போயிடுச்சுங்கிறாங்களா, இருந்தாலும் சிரமம் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 7.5 சனி போயிடுச்சு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகும் 8ஆம் இடத்துல கேதுவும் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. அதுக்கும் சனிக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால குடும்பத்தில் சிலருக்கு தனிக்குடித்தனம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தாராளமாக போயிட்டு வரலாம். வீட்டிலே இருந்து சண்டை போகிறத விட கொஞ்சம் தனிக்குடித்தனம் போகிறது தப்பே கிடையாது.
இந்த 6ஆம் இடத்துல குரு இருக்கனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். 2ஆம் இடத்துல ராகு இருந்து 6ஆம் இடத்துல குரு இருந்தால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கடன் வாங்கி நல்ல செலவுகள் பண்ணுறதுக்காக கடன் வாங்கலாமே தவிர வேறு தேவையில்லாத விஷயங்களை கடன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடைக்கிறதுக்கு 6-7 வருஷங்கள் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரை கடன் வாங்கதை குறைச்சிக்கணும். நல்ல விஷயங்களுக்கு மாத்திரம் கடன் வாங்குங்க. மற்றவர்களுக்கு ஜாமீன் போகிறது அறவே கூடாது. வேலை மாற்றம் வேலை மாற்றம் செய்கிறதா இருந்தால் இன்னொரு வேலை கிடைக்கிற வரையில் இருக்கிற வேலையை விடக்கூடாது. இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு வேலையை நீங்கள் தேடினீங்கன்னா சில மாதங்கள் வேலை இல்லாத சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னு இருக்குது. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வர்றதும் இங்கே இருக்கிறவங்க வெளிநாடு போகிறதும் சகஜமாக இந்த காலகட்டத்தில் 1.5 வருஷத்தில் நடக்கும் அப்படின்னு இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் அவசியமாக ஒரு முறை ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. குரு பகவானை வேண்டிக்கிட்டு வாங்க. அப்படி வேண்டிக்கிட்டு வந்தால் நிச்சயமாக அடுத்த ராகுகேது பயிற்சிகளில் நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறது உறுதி. மகர ராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது, 3ஆம் இடத்தில் சனி. சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பது விசேஷம். அவர் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதன் காரணமாக நல்ல பலன்கள் உண்டு. முதல்ல 2ஆம் இடத்தில் ராகு, பேச்சில் கவனம் தேவை. கமிட்மெண்ட்டு தரக்கூடாது. நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், நான் செஞ்சு தரேன், நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் இதை முடியும்னு சொல்கிறத விட பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் முயற்சி பண்ணி கிடைச்சா சந்தோஷம். நீங்கள் ஒத்துக்கிட்டு நீங்கள் பண்ண முடியலன்னா தப்பாக போயிடும். ஸோ நோ கமிட்மெண்ட்டே கொடுக்கக்கூடாது. இது குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே சினிமா போகலாம், கோயிலுக்கு போகலாம், சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு போகலன்னா அன்னையிலேருந்து அவங்க ஒரு வாரத்துக்கு பத்திரகாளியாக மாறிடுவாங்க. ஸோ நம்மளா வாயில் சூனியம் மாதிரி நம்மளா சொல்லி அதனால் பிரச்சனை அனுபவிக்கிற மாதிரி வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். கமிட்மெண்ட்டே தரக்கூடாது. முன்கோபம் மூலமாக நல்ல நண்பர்களை இழப்பீர்கள். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதனால் 10 வருஷம் நண்பர்கள்லாம் போயிடுவாங்க. ஸோ கவனமாக இருக்கணும். திடீர் பயணம் உண்டு, அதன் மூலமாக லாபம் உண்டு. சகோதரத்தில் இருந்த கசப்புகள்லாம் சரியாகும். பிள்ளைகள், ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருந்து 2ஆம் இடத்துக்கு வந்ததுனால பிள்ளைகள் குணங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் மாறுபடும். மகர ராசிக்காரங்க பிள்ளைகள்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத குணங்கள் இருந்தால் கூட அந்த குணங்கள்லாம் மாறிடும். உயர்கல்வி தடை விலகும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு தடை விலகும். வீடு ஆல்டர்னேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லோன் வாங்கி தொழிலை டெவலப் பண்ணலாம். வேலையில் முன்கோபத்தின் காரணமாக வேலையை விட்டுட்டுலாம் வரக்கூடாது. வெளிநாடு வேலைகள், வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது முடிவெடுப்பதில் தடுமாற்றம். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடக்கூடாது. வாகனத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனக்குறைவால் வேலை போயிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். பைல்ஸ், யூரினரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஹார்ஷான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகளே பேசக்கூடாது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய ஆண்டு. கும்பராசி, உங்கள் ராசிக்கே ராகு வரார். ஆனால் சதய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி தான். ராகுடைய நட்சத்திரத்தை உள்ளே வச்சுட்டு இருக்கு. அதனால் ரொம்ப அழட்டிக்கிறது, ரொம்ப பயப்படுறதெல்லாம் வேணாம். 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப பார்த்துக்கணும். பாஸ்போர்ட் இல்லாதவங்களாம் பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணி வச்சுக்கணும். பாஸ்போர்ட்டு வாங்கிக்கணும். பாஸ்போர்ட் ரினியூவல். ஏதாவது ஒரு சாக்கில் வெளியூர், கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வேலையாட்கள் சொல்லக்கூடியதுனால அதை முழுசாக கேட்டுட்டு நல்ல நண்பர்களையோ நல்ல உறவினர்களையோ இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். வேலையாட்களுக்கு பற்ற வைக்கிறது தான் வேலையாக இருக்கும். நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஸோ உங்கள் நல்ல பழைய நண்பர்களோ பழைய உறவுகளோ ஏதாவது மனத்தாங்கல் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபோன் போட்டு பேசி அதை சால்வ் பண்ணி அந்த நட்பை புதுப்பிச்சுக்கும். கண்டிப்பாக லாபம், அனுகூலமெல்லாம் நிச்சயமாக ஏற்படும். கோளார் பதிகம் தான் ஏற்கனவே திருஞான சம்பந்தர் கொடுத்துட்டார். நாங்கள்லாம் ஜோதிடர்கள், நாங்கள்லாம் என்ன செய்ய முடியும்? வாழ்ந்த மகான்கள், வாழ்ந்த மகா புருஷர்கள். திருஞான சம்பந்தர் கொடுத்ததை படித்தா எந்த கிரக கோளாறும் வராதுன்றதுனால அதை படிங்க, கேளுங்க. அவ்வளோ விசேஷம் ஏற்படும். திருமணத்தில் தடைகள் வருமா, அது வருமானலாம் ஒன்றும் வராது. ஜென்மத்தில் ராகு இருந்து 7இல் கேது இருந்து திருமணம் அதிகமாக நடக்கக்கூடிய ராசியில் யார் வரும்னு பார்த்தா கும்பராசிக்காரங்க வருவாங்க. குடும்பத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. ஸோ காலாஸ்திரி போயிட்டு ஒரு வாட்டி சந்தோஷமாக பிக்னிக் மாதிரி ஃபேமிலியோடு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வரச்ச நல்லா எங்கேயாவது சாதாரண டின்னர் நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க, ஹாப்பியாக இருக்கு. இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நான் நிதானமாக தான் பேசுகிறேன், ஆனால் என்னை பார்த்தா ஏன் கோவப்படுறேன், நானாக கோவப்படுறேன்னு கொஞ்ச நேரத்தில் உணர்ச்சி சத்தத்தில் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 4 பேர் சேர்ந்து பேசினா டென்ஷன் ஆயிடுவாங்க. கொஞ்சம் ஒவ்வொருத்தராக பேசுங்கப்பா, ஏன்ப்பா இப்படி அப்படிங்கிற மாதிரி. சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கவங்க ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செயல்படுத்த வேண்டும். பேசும்போது கவனம் என்பது தேவை. தோல் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவர் மனைவியுடைய ஆரோக்கியத்திலையும், மனைவி கணவருடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். நான் வெளிநாடு போகலான்ட்டு இருக்கேன், அதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் கூடவே இருங்க, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. போகலான்ட்டு இருந்தால் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிடணும்.
அந்த மாதிரி ஏதேனும் ஒரு வேலை நிமித்தமான பிரிவினைகள் நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். அதே மாதிரி குருவுடைய அனுகிரகம், குருவுடைய பார்வை இருக்கங்காட்டி எந்த ஒரு விஷயத்திலையும் இவர்கள் தெய்வ அனுகூலத்தின் மூலமாக தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுக்கு திருமண காரியம் கைகூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டு பக்கத்தில் கும்பாபிஷேகம் நடக்கிறது, கோயிலுக்கு செலவாங்கி கொடுக்கறது, ஏதேனும் ஒரு கோபுரத்துக்காக ஏதாவது வாங்கி கொடுக்கறது, விக்கிரகம் வாங்கி கொடுக்கறது, இது போன்ற காரியங்கள் இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். வாசத்தடிக்கும் பொழுதோ இல்லது இவங்க வீட்டில் ஏதேனும் கோலம் போடும்போதோ பக்கத்து வீட்டுக்கு சேர்த்து போட்டு விட்டுருவாங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப கவனம் என்பது தேவை. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் சேர்க்கை இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இவர்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா துர்க்கை வழிபாடு, ராகு கேது, நவக்கிரகத்தில் ராகு கேது வழிபாடு நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். கும்பராசிக்கு ராசிலேயே ராகு பகவான் 7ஆம் இடத்துல கேது பகவான். ராசியில் ராகு இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கு. ராகு ராசியில் இருக்கனால கோபம் அதிகமாக வரும். ஆனால் குருடைய பார்வை நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக வீடு மனை வாங்கி அதை கட்டக்கூடிய யோகமும் இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. திருமணம் நடக்காதவர்களுக்கு, இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னு இருக்கு. திருமணம் கைகூடிய உடனே குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்துல கேது இருந்தாலும் அவர் பகை பெற்றிருந்தாலும் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கனால அந்த கேது பெரிதாக கெடுதல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படுமே தவிர பெரிய விரோதங்கள் ஏற்படுத்தாது. 2ஆம் இடத்துல சனி இருக்கனால குடும்பத்தில் எல்லா நிகழ்ச்சியும் கொஞ்சம் தாமதமாக ஏற்படுதோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் வருமே தவிர நிச்சயமாக தாமதம்ங்கிறது கிடையாது. 1க்கு 2 முறை முயற்சி பண்ண உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இன்டர்வியூக்கு போனீங்கன்னா முதல் 2 சுற்றுல தோல்வி ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும். ஆனால் கண்டிப்பாக 3வது 4வது சுற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. இந்த வருஷத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்ப ஆஞ்சநேயர் வழிபாடு, அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் வழிபாடு, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு. நீங்கள் ஊரில் இருக்கிற அந்த கோயிலுக்கே போய் உங்கள் ஊரில் இருக்கிற தெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு பண்ணாலும் போதும். கண்டிப்பாக அடுத்த ராகுகேது பயிற்சி வரல 1.5 வருடங்கள் நீங்கள் நிச்சயமாக நன்மைகள் பெறுவீர்கள் அப்படிங்கிறது உறுதி. கும்பராசி பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறது இவங்களுக்கு அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு பதற்றமான நிலையை தரும். 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறது போதும், என்ன இதுக்கு மேலே சாதிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விரக்தி வந்துடும். ஸோ 2ஆம் இடத்தில் சனி இருக்கிறதும் சரியில்லை. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இடம், பொருள், ஏவல் பார்த்து பேச வேண்டும். ராசியிலே ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கசப்பு நிறைந்த வார்த்தைகள் பேசக்கூடாது. சிலர் வீடு, ஆஃபீஸ் இடமாற்றம் ஏற்படும். ராசிக்கு ராகு வந்துட்டு போகும்போது தனி கொடுத்தனம் போகிறது, இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் 9ஆம் பார்வையாரை பார்க்கறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக கும்பராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் சண்டைகள் வரும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும், அப்பாவுக்கும் ஒய்ஃபுக்கும் இப்படி குடும்பத்தில் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். பணவரவு நன்றாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால. 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன், தைராய்டு, டென்டல் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ல் சனி இருக்கிறதுனால டென்டல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ENT பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும். ராசியில் ராகு போகும்போது தான் ஜாதகத்தில் 4ஆம் இடம் பாதித்தவர்களுக்கு விபத்து நடக்கும். ஸோ கோச்சாரத்தில் விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும். ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடல் பெருக்கம் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்குது. நிச்சயமாக குழந்தை உண்டு. 5 வருஷமாக IVF ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகாதவங்க கூட இந்த டைமில் ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி இருந்தால் புதிய நபர்களை நம்பி ஏமாந்து போவாங்க. சதுரங்க வேட்டை படத்தில் வர மாதிரி ஏதாவது சொல்லி நம்பி 50,000 போட்டால் 1 லட்ச ரூபா கிடைக்குன்னு ஏமாந்து போயிடுவாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஆனால் லாபம் கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு 100% ப்ரமோஷன் உண்டு. 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால பலரை நம்பி ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கும். வாகனம், இருக்கிற வாகனத்தை கொடுத்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உறவுகளில் சின்ன சின்ன மனக்கஷ்டப்புகள் நீங்கும். நிர்வாக திறமை உங்களுக்கு நிச்சயமாக கூடும். மீனராசிக்காரர்கள் விநாயகரை பிடிச்சிக்கணும். பிள்ளையார்பட்டி, காணிப்பாக்கம், ஈச்சனாரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் எது பிரசித்தி அவரை போய் பார்த்துட்டு வந்தாவே போதும். அவரை டிபியில் வச்சுட்டு காலையில் எழுந்தவொன்னே பார்த்தா போதும். 12ல் ராகு வந்துட்டு போட்டோம். ஜென்ம சனியிலே நம்ம பார்க்குறோம், அதிலே நம்ம தப்பிச்சுக்கிறோம். எக்ஸசைஸ் பண்ணால் போதும். உடற்பயிற்சி பண்ணணும். உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி. அதனால் சனி நட்சத்திரமே உங்ககிட்ட இருக்குது. சனி உங்கள் வீட்டுக்கு விருந்தினராக தான் வந்திருக்கார். ராகு 12ல் இருக்கிறனால நிறைய ட்ராவலுக்கு ரெடி ஆகிடுங்க. வேற்று மதத்தினால் அதிகமான ஆதாயம் பெறக்கூடியவர்கள். அதே போல் தேக ஆரோக்கியத்துக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் தேக ஆரோக்கியம் வராது. இல்லைன்னா காலிலேருந்து தலை வரைக்கும் எல்லாத்துலேயும் பார்ட்ஸாக வரும்.
அதை ஒன்றுமே பண்ண முடியாது. விநாயகரை பிடிச்சிக்கணும், காரிய சித்தி மாலை சொல்கிறது. தொழிலெலாம் நல்லா செட் ஆகிடும். 6ல் கேது 12ல் ராகுல தொழிலில் நிறைய மாற்றங்கள் பார்க்கக்கூடிய ராசியில் யார் வருதுன்னா மீனம். அதே போல் மரண பயம் போயிடும். மரண பயம் போயிட்டு நிம்மதி ஆகிடுவீங்க. 1 நாள் 2 நாள் டே கேர் சர்ஜரி கிர்ஜரி பண்ணிவிட்டு தெம்பாக பண்ணிடுவீங்க. அந்த உடம்புல XXL XXLலாம் மாறிடும். நல்ல டப்புன்னு ஃபிட்னஸ் ஆகிடக்கூடிய ராசியில் மீனராசிக்காரர்கள் வருவார்கள். ஸோ இந்த ராகு கேது பயிற்சியில் சனி ஜென்மத்தில் இருந்தாலும் 12ல் வரக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதனால், தொழிலிடத்தையும் குரு பார்க்கக்கூடிய ஸ்தான அமைப்பினால் தந்தையார் தாயாருடைய தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக முக்கியம். மீனராசினருக்கு பார்த்தீங்கன்னா யார் பேசுறதை கேட்டாலும் அட்வைஸ் பண்ணுற மாதிரியே ஒரு தோணல் இருக்கும். யாராவது ஐடியா கொடுத்தா கூட அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். டாக்டர்கிட்ட போனாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்த்தோட்ட தான் போவாங்க. ஆனால் அவர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. சார் கால் வலி இருந்தது, அதுக்கு முந்தானே தலைவலி வந்தது, திடீர்னு நைட்டில் வயிற்று வலி நைட்டு மட்டும் வருது சார், அப்புறம் அப்பப்போ கழுத்து வலி வருது. இப்படி ஒவ்வொன்றாக பயிற்சி இவங்க உடம்புக்குள்ளே நிறையா இருக்கிறத இவங்க பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலை வாய்ப்பில் மாப்பிள்ள நான் வேலையை விட்டு நிற்க போகிறேன்னு யாராவது சொன்னால், நானும் தாண்டா நிற்க போகிறேன்னா, நான் ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் அவன் வேலையை விட்டு நிற்க போகிறான்னு ஓனர்கிட்ட இவன் மாட்டி விட்டு போயிடுவான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். இன்னொன்று மீனராசி என்பதற்கு எல்லாம் பழகிடுச்சுமா. ஏற்கனவே பட்டு 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 அந்த கீழே கமெண்ட்ஸில் போடுவாங்கள்ல, உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாமே பழகிடங்காட்டி எதுவுமே பெருசாக தெரியாது. நீங்களாக சில பேர்டன்ஸை வந்து உருவாக்கிக்கிறது நல்லது. வீடு இடம் பொருள் வாகனங்கள்லாம் வாங்கிக்கிறது, அந்த லோனை கட்டுறது, 1 மாதம் தள்ளி கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவம் ஏற்பட்டதுன்னா இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு பழைய 7 அஷ்டமத்திலெல்லாம் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆரோக்கியம்தான் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக லீட் பண்ணோம். வேலை வேலை வேலை, குடும்பம் 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 அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும். யூஎஸ், வெளிநாடு, வெளியூர், இந்த மாதிரி பிரயாணங்கள் இவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சும்மாவாவது டூர் சுற்றுவாங்க, சும்மாவாவது அப்படியே ரவுண்ட் அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் தேடி வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் இவர்களுக்கு மாறி வரக்கூடியதாக அமையும். அதே போன்று மீனராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடும் சுவாமிநாத சுவாமி வழிபாடும் மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். மீனராசிக்கு வந்து இதுவரை உங்கள் ராசியில் இருந்த ராகு பகவான் இப்போது உங்கள் ராசியை விட்டு விலகி 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ வந்து உங்கள் ராசியில் இருக்கார். அதனால் வந்து வேலை பொழுது மிக மிக அதிகமாக இருக்கும். இன்னொன்று சொன்னீங்கன்னா, மீனராசியில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வேலை இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இது வந்து வேலை அதிகமாக இருக்கிறனால வந்து உங்களுக்கு தூக்க குறைவுகள் ஏற்படும். ஏன்னா சைன சுகஸ்தானத்தில் ராகு பகையடையினால உங்களுக்கு வந்து தூக்க குறைவுகள் ஏற்படும் அப்படின்னு இருக்குது. தூக்க குறைவுனால உங்களுக்கு ஒன்று டென்ஷன் ஆகும். இருந்தாலும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதற்குரிய ஊதியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் செய்கிற வேலைக்கான ஊதியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உடலில் வந்து அங்கங்கே வலிகள் இருந்துகிட்டே இருக்கும். வலிகள் இருந்தாலும் வலி மாத்திரைகள் சாப்பிட்றத நீங்கள் முடிஞ்சவரை தவிர்க்கணும். நல்லா தூங்கினாலே உங்களுக்கு வலியெல்லாம் ஓரளவு குறைஞ்சி போடும். உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல கேத்து வர்றார். அதாவது 7ஆம் இடத்துல இருந்த கேத்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வரனால வந்து பழைய பாக்கிகள் இனிமேல் வசூலாகும். மனைவிக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் சரியாகும். தாராள பணப்புழக்கம் உங்கள் கைகளில் வந்து புரளும். அதே மாதிரி 4ஆம் இடத்தில் இருக்கிற குரு வந்து அவர் வந்து கேத்து வந்து குருவை பார்க்குறார். அதனால் வந்து கண்டிப்பாக நல்ல ஞானத்தை பெறுவீங்க. உறவினர்கள் கிட்ட வந்து சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்வீங்க, நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து ராகு, 6ஆம் இடத்துல கேது இருக்கனால இதுவரை இருந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட இருந்த பிரச்சனைகள், தொழிலில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்ல தொழில் வளர்ச்சிக்கான ஆண்டாக இந்த ஆண்டு 1.5 ஆண்டுகள் இருக்குது. அதே மாதிரி வந்து இதுவரை நீங்கள் வந்து வேலையில் மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வேலை மாற்றம் வந்து இன்னொரு வேலை கிடைக்கிற வரையில் இருக்கிற வேலையை விடக்கூடாது. விட்டுட்டு தேண்டிங்கன்னா கொஞ்சம் 2-3 மாதங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், குருபவான், அந்த 2 பேரை வணங்கினாலே அடுத்த 1.5 ஆண்டுகள் உங்களுக்கு சிறப்பான அம்சத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் மேடம், ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு, தூக்கம் கெடும், கணவன் மனைவிக்குள்ள சண்டை, நேரத்தை ஒதுக்கணும் ஃபைட் பண்ணுறதுக்காக. ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால வேலையில் சின்ன சின்ன டார்ச்சர் இருக்கும். ஸோ 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால இதுவரை இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாம் உடனே முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் அதிகரித்தாலும் அது இரவு சமாதானம் ஆகிடும்.
பிரிந்த கணவர் மனைவி ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை அலட்சியப்படுத்தினவங்களே இந்த இடத்துல உங்களுடைய தவிர்க்க முடியாத இடத்துல வந்து முக்கியத்துவமாக நிற்பீங்க. ஸ்கின் அலர்ஜிலாம் வரும், நமைச்சல் பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும். ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால ஏற்கனவே ரொம்ப வருஷமாக பழகின நண்பர்கள் ஒரு சூழ்நிலையில் அவங்க டிட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. திரும்ப அவங்க பழகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு வேலை உண்டு. பெரிய பதவி நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். பெரிய நட்புகள்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் திருமணம் நிச்சயமாக நடக்கும். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு, அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்கள் வீட்டில் குடியிருக்கவங்களுக்காக ஏற்படும். தொழிலில் வந்து புதிய முதலீடு சேம் ஃபீல்டில் போடுங்க. ஹோட்டல் வச்சுருந்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ்லேயே போடுங்க, நல்ல மாற்றம் வரும். வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டு. 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள். செலவு குறையும். சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்கலாம். பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம். கடன் வெளியில் இருந்த கடன் எல்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் லாபங்கள் வரும். திடீர்னு எதிர்பாராத லாபங்கள் வரும். வேலையில் பதவி உயர்வு ஏற்படும். அதே போல் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால வீடை கொஞ்சம் அழகுபடுத்துவீங்க. ஹோம் அப்ளையன்ஸ்லாம் வாங்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டியவே கொஞ்சம் அழகுபடுத்துவீங்க. ஸோ ஒரு அற்புதமான ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்கும். விகை நியூஸ் ராகு கேது பயிற்சி 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.